எஃப்ஏஎஃப்ஓ கடைசி கிளாஸ் பார்த்தேன். எஃப்ஏஎஃப்ஓல இருப்புகளுக்கு எப்படி விளையிடணும், இருப்புகளை விளையிடுன்ற இதுக்குள்ள வந்து எஃப்ஏஎஃப்ஓன்னு ஒரு விளையிடல் முறை இருக்கு, டபிள்யூஏசின்னு ஒரு விளையிடல் முறை இருக்குன்னு சொல்லித்தாங்க. இப்ப இதுல முதல் வெளிமுறையான எஃப்ஏஎஃப்ஓ முறை அழகா விளங்கிச்சா? அதுல எதுவும் டவுட்ஸ் இருக்கான்னு முதல்ல எனக்கு அதை ஃபுல் கிளியரா சொல்லுங்க பார்ப்போம். அப்பதான் இப்ப நான் இன்னைக்கு டபிள்யூஏசியை உங்களுக்கு நான் சொல்லி தரலாம். அதுக்குதான் கேட்கிறேன். விஸ்வா, நேற்று ரெக்கார்டிங் பாத்தீங்களா? நேற்று நீங்க வரல. ராகேஷ் ஓகேயா? சரி, இப்ப ஓகே. நிறையளிக்கப்பட்ட சராசரி முறை டபிள்யூஏசி, அதுல என்ன செய்யறதுன்னு பாப்பா. எப்படி செய்யறது? நிறை அளிக்கப்பட்ட சராசரி முறை. நிறையளிக்கப்பட்ட சராசரி முறைப்படி நாங்க எப்படி விளையிடுறோம்னா, உங்களுக்கு ஒரு கணக்கினோட அதை விளங்கப்படுத்துறேன். முதலாம் தேதி மீதி உங்களுக்கு ஒரு கணக்கினோடாக விளங்கப்படுத்துறேன். 50 அலகு காணப்படுது, 25 ரூபாய் விலையில. சரி, 3 வந்து கொள்வனவு செய்றீங்க, 100 அலகு 30 ரூபாய் விலையில. 5 வந்து கொள்வனவு செய்றீங்க, 200 அலகு 35 ரூபாய் விலையில. 10 வந்து விற்பனை செய்றீங்க, 150 அலகு ஒரு 50 ரூபாய்க்கு மாதிரி விற்பனை செய்றீங்க. விற்பனை இது. ஓகே. 12ஆம் தேதி கொள்வனவு செய்றீங்க, ஒரு 200 அலகு ஒரு 40 ரூபாய் விலையில. விற்பனை விலை 60 ரூபாய்க்கு. சரி, 15ஆம் தேதி திருப்பி கொள்வனவு செய்றீங்க, ஒரு 100 அலகுகளை ஒரு 42 ரூபாய் விலையில. சரி, திருப்பி 22ஆம் தேதி விற்பனை செய்றீங்க, ஒரு 200 அலகுகளை 60 ரூபாய் விலையில. சரி, திருப்பி 31 வந்து கொள்வனவு செய்றீங்க, 100 அலகுகளை ஒரு 45 ரூபாய் விலையில. இதை கொஞ்சம் நோட் பண்ணுங்கண்ணே. உதாரண கணக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நோட் பண்ணுங்க. என்னோட சேர்ந்து செய்ய போறீங்க, நோட் பண்ணுங்க. போர்டுல லெட்டர்ஸ் கிளியரா விளங்குதா? கொஞ்சம் எனக்கு ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. எழுதி இருக்கிறதுலாம் கிளியரா விளங்குதா? அழகா சொல்றேன், அழகா பாத்துட்டு சரியா? கிளியரா விளங்குதா லெட்டர்ஸ்? நீங்க நோட் பண்றத பிறகு நோட் பண்ணலாம் வேணும்னா, இது கிளியரா விளங்குச்சுன்னா ஓகே, போர்ட் கிளியரா விளங்குனா ஓகே ஃபைன். சரி, அப்ப பாருங்க, இத என்ன செய்ய போறோம்னா, நாங்க
நிறையளிக்கப்பட்ட சராசரி முறைப்படி நான் உங்களுக்கு இங்கிலீஷ் டேர்ம்ஸ்ல சொன்ன விளங்கிக்கோங்க. வெயிட்டட் அவரேஜ் கொஸ்டின், WAC, வெயிட்டட் அவரேஜ் கொஸ்டின் தான் சொல்றது என்னட்ட இங்கிலீஷ்ல நிறைவேளிக்கப்பட்ட சராசரி முறை. சரி, இப்ப இந்த FAFO படி உங்களுக்கு தெரியும் எப்படி செஞ்சோம்னு. அதை நான் திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ண விரும்புறது இல்ல, உங்களுக்கு விளங்கிட்டுன்னு சொன்னனால. அதுக்கு ஒரு வித்தியாசமான அதை விட்டு இன்னொரு வித்தியாசமான இருப்பைகளை விளையிற ஒரு முறை தான் இந்த WAC முறைன்றது. சரியா புள்ளி? அப்ப இந்த WAC முறைப்படி நீங்க பாத்தீங்களா இருந்தா நாங்க என்ன செய்யறோம்னா ஒவ்வொரு விற்பனை வார சந்தர்ப்பத்திலையும் எப்ப உங்களுக்கு விற்பனை வருதோ அப்ப உங்களோட இருப்பினுடைய சராசரி விலை என்னன்னு பாப்பீங்க. உங்களோட கொடுக்கல் வாங்கல் நடந்துட்டு இருக்கும் போது எந்த பாயிண்ட்ல விற்பனை வருதோ அந்த பாயிண்ட்ல இருப்பிட சராசரி விலை என்னன்னு பார்த்து அந்த சராசரி விலையில் பொருளை விற்பனை செய்வீங்க. அப்ப நீங்க FAFOல மாதிரி மொத்தமா பொருட்களின் வித்த பொருட்களோட எண்ணிக்கையை கூட்டிட்டு கொஞ்சம் FAFOல மாதிரி லேசா பாக்குற வேலையில கொஞ்சம் நம்ம சின்ன ஒரு ஆர்டரா போக வேண்டி இருக்கு. சரி, இப்ப நான் விற்பனை கிரயத்துக்கு வருவோமே. விற்பனை கிரயம் வளமை போல விற்பனை கிரயம் பார்ப்போம். எத்தனை அலகுகளுக்கு நான் விற்பனை கிரயம் பார்க்கணும்னு சொல்லுங்க பார்ப்போம். எத்தனை அலகுகளுக்கு நான் விற்பனை கிரயம் பார்க்கணும்? குட். 350 அலகுகளுக்கு பார்ப்போம். 150 இங்க ஒரு விற்பனை, இங்க ஒரு 200 அலகுகள். அப்ப 350 அலகுகளுக்கு நான் விற்பனை கிரயம் பார்க்கணும். இதுக்கு நான் எப்படி FAFO படி விற்பனை கிரயம் பார்க்கிறேன்றத நல்லா கவனமா பாருங்க. தயவு செய்து விலங்கலனா கேளுங்க, அது கட்டாயம் கேளுங்க. அதுக்கு முதல்ல நீங்க என்னென்ன செஞ்சுட்டு இருப்பீங்க எனக்கு தெரியும். அங்கால இங்கால பாத்துட்டு இருக்காம சட்டிங்க இல்லாம ஃபுல் ஃபோக்கஸா பாத்துட்டு இருக்கேன். சரியா? ஏன்னா அப்பதான் இது 2-3 தரம் நான் சொன்னாலும் பிரியோசனமா இருக்கு. இது முதல் தரம் சொல்லணும் உங்களுக்கு விளங்காது சில பேருக்கு, அது பிரச்சனை இல்லை, அது கரெக்டா நான் சொல்லி தருவேன். ஏன்னா எனக்குமே விளங்கல்ல. பட் மற்றபடி முதல்ல இருந்தே ஃபோக்கஸா பார்த்ததான் ரிப்பீட் நான் சொல்லக்குள்ள கொஞ்சம் மண்டையில இறங்கும். சரியா? அழகா பார்த்துட்டு இருங்க. திருப்பி சொல்றேன். விஷயத்த அழகா விளங்கணும். என்ன சொல்றது, நல்லெண்ணெயை கண்ணில் ஊத்தின மாதிரி பார்த்துட்டு இருங்க. ஓகே. இப்ப 350 அலகுகளுக்கு தானே பிள்ளைகள் நம்ம விற்பனை கிரயம் காணணும். இப்ப நான் சொல்றேன் என்னன்னா, இந்த சராசரி முறை, அதாவது சாரி, நிறையளிக்கப்பட்ட சராசரி முறைப்படி ஒவ்வொரு விற்பனை வார பாயிண்ட்ல நாங்க எங்கள்கிட்ட இருப்பிட சராசரி விலைன்னு ஒண்ணு பார்ப்போம். அது எப்படி பாக்குறோம்னு சொல்றேன். அந்த சராசரி விலையில தான் நாங்க பொருளை விற்கணும். இப்ப 350 அலகுகளை நாங்க வித்திருக்கோம்னா முதலாவது விற்பனை எங்க வருது? 350 அலகுகளை வித்திருக்கோம். அது வந்து எங்களுக்கு ஒரு சாம்பிளுக்கு நாங்க எடுத்தோம். நாங்க அலகுகளை மிஸ் பண்ணிடக்கூடாது, மொத்தமா விற்பனை அலகுகள் சரியா எடுத்திருக்கோமான்றதுக்கான சாம்பிளுக்கு எடுத்தோம். ஆனா மத்தபடி சும்மா ஒரேடியா நாங்க வச்சு FAFO மாதிரி விளையாண்டு கொண்டு இருக்கோம். இப்ப 350 அலகுகளை என்ன செஞ்சிருக்கோம்? வித்திருக்கோம்னா நீங்க என்ன செஞ்சிருக்கோம்னா முதல் செட் விற்பனை எதுன்னு பார்க்கணும். முதல் செட் விற்பனை எங்க வருது உங்களுக்கு? முதல் செட் விற்பனை என்னோட பாருங்க, அந்த டோரா மாதிரி என்னோட வச்சுட்டு வாங்க அப்படி மனசால. அங்க பாருங்க 10ஆம் தேதி இருக்காரு. சரியா? விற்பனையில 150 அலகுகள் இருக்கு. முதல் செட் 150 அலகுகளை விற்பனை செஞ்சிருக்கீங்க. அப்ப அந்த முதல் செட்டுல 150 அலகுகளை போடுங்க. சரியா? அதை வந்து சராசரி விலையால பெருக்க போறேன். சராசரி விலைன்னு ஒன்றால பெருக்க போறேன். அந்த சராசரி விலை தான் இதுல என்னன்னு போடுறதுன்றத நான் சொல்லித்தாரு. என்ன செய்யணும்னா ஒவ்வொரு விற்பனை வார பாயிண்ட்லையும் என்கிட்ட இருக்க இருப்பினுடைய சராசரி விலை பார்க்கணும். ஒவ்வொரு விற்பனை வார பாயிண்ட்லையும் என்னோட இருப்பினுடைய சராசரி விலை பார்க்கணும். நான் சொல்றதை அப்படியே ரிப்பீட் பண்ணிட்டு பாருங்க. இப்போ ஒவ்வொரு விற்பனை வார பாயிண்ட்னா முதலாம் மாசத்துல மீதி இருந்துச்சு, 3ஆம் தேதி கொள்வனம் வந்துச்சு, 5ஆம் தேதி கொள்வனம் வந்துச்சு, 10ஆம் தேதி என்ன பாயிண்ட் வருது? விற்பனைன்ற பாயிண்ட் வருது. அப்ப இந்த பாயிண்ட்ல சராசரி விலை பார்க்கணும். விற்பனைன்ற பாயிண்ட் வருது, இந்த பாயிண்ட்ல சராசரி விலை பார்த்து அந்த வார சராசரி விலையில தான் இந்த 150, அதாவது விற்பனை செய்த அலகுகளுக்கு நீங்க விலை இடணும். அப்ப அது என்ன சராசரி விலை இந்த பாயிண்ட்ல பாக்குறேன்னா நாங்க என்ன செய்யணும்னா முதல்ல ஆரம்ப மீதியை வாங்கினேன் 50 தர 25 பெருக்குங்க பாப்போம். இதுகளோட மொத்தத்தை பெருக்குங்க பாப்போம். 50 தர 25 1250. சரியா? இதை பெருக்குங்க 3000. 200 தர 35 3500 7000. சரியா? சராசரி விலை பாக்குறதுன்றது எப்படின்னா மொத்த தொகையை கூட்டணும். அதாவது 50 அலகுகள்னா 20, ஒவ்வொன்றையும் தனித்தனியா மொத்தமா பெருக்கு. இப்படி சொல்றதுன்னா ஒவ்வொன்றையும் தனித்தனியா பெருக்கு. ஏன்னா ஒன்றும் வேற பிரைஸ்ல தானே இருக்கும். அதனால ஒன்றையும் தனித்தனியா பெருத்தி மொத்தமா பெருக்கும்.
பெருக்கிட்டு என்ன செய்யணும், இங்க மொத்த பெறுமதி எடுங்க. அந்த நீங்கள்கிட்ட இருக்க மொத்த பெறுமதி எடுங்க. மொத்த பெறுமதினா 1250, 3000, 7000. 11,250 தானே உங்களோட மொத்த பெறுமதி. அது உங்களால புரிஞ்சு கொள்ள முடியுதா? விற்பனை செய்யற பாயிண்ட்ல, முதலாவது விற்பனை செய்யற பாயிண்ட்ல உங்கள்கிட்ட இருந்த இருப்புகளின் பெறுமதி என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்கள்கிட்ட இருந்த இருப்புகளின் பெறுமதி என்னன்னு கேட்டீங்கன்னா எப்படி சொல்லலாம்? சரியா பெருக்கி எல்லாம் பார்த்து கூட்டினோம்னா வந்துடும். எப்படி பெருக்கி பார்க்கறது? எல்லாத்தையும் ஒரே நம்பரால பெருக்கிறதா? இல்ல. 50 அலகுகளுக்குரியது 25 ரூபா, சோ அதாலதான் பெருக்கணும். 100 அலகுகளுக்குரியது 30 ரூபா, அப்ப அதாலதான் பெருக்கணும். 200 அலகுகளுக்குரியது 35 ரூபா, அப்ப அதாலதான் பெருக்கணும். அப்படி பெருக்கி பெருக்கி தான் எடுத்தோம். அப்ப 3 செட் இருந்துச்சு, கூட்டினோம்னா 11,250 பெறுமதியான இருப்பு என்னோட விற்பனை என்ற பாயிண்ட்ல இருக்கு. அந்த மொத்த பெறுமதியை எடுத்துட்டு அந்த மொத்த பெறுமதியை எடுத்துட்டு எத்தனை அலகுகளுக்கு இந்த மொத்த பெறுமதியோ அத்தனை அலகுகளால பிரிச்சு விடுறது. எத்தனை அலகுகளுக்கு இந்த 11,250 புள்ளின்னு சொல்லுங்க பார்ப்போம். எத்தனை அலகுகளுக்கு இந்த 11,250 பெறுமதியில் நான் விட்டேன்? மொத்தமா எத்தனை அலகுகளுக்கு இந்த 11,250? எனிபடி எல்லாரும் அதஸ் நிமிஷா 350 அலகுக்கு. ஓகே, ஆமா. அதனால சரி, பரவாயில்ல. அன்மியூட் ஆப்ஷன் இருக்கட்டும். உங்களுக்கு யாரும் டிஸ்டர்பன்ஸ் பண்ற இல்ல தானே? பிரச்சனை இல்லை. திடீர்னு எனக்கு அப்செட் ஆயிடுச்சு. நான் வளமையை மியூட்டை பிளாக் பண்ணி வைப்பேன் தானே, எப்படி அன்மியூட் பண்ணி சொல்லிச்சேன், நான் மறந்துட்டேன். பரவாயில்ல, அப்படி இருக்கட்டும், பிரச்சனை இல்லை. யாரும் டிஸ்டர்ப் பண்றது இல்லை தானே? அப்படிதான் நடந்தா மட்டும் ஆஃப் பண்ணும். சரி, அப்ப இனிமே கதைங்க. அன்மியூட் ஆப்ஷன் அப்படியே இருக்கட்டும். யாரும் கதை எதுவும் கேட்டா நான் சொல்லுங்க வாயால. சரி, அப்ப எப்படி 350 அலகுகள்னு சொன்னாங்க? இந்த ஆரம்ப மீதி 50 அலகுகள், கொள்வனவு 100 அலகுகள், 200 அலகுகள். இந்த 3 தானே பெறுமதி பார்த்தீங்க. அந்த 3 அலகுகள்ல சொல்லணும்னா 350 அலகுகள். அப்ப நீங்க என்ன செய்யணும்னா, உங்களோட விற்பனைன்ற பாயிண்ட்ல உங்களோட விற்பனை ஏதாவது ஒரு விற்பனை முதல்ல வரும் போது, எப்ப விற்பனை வந்தாலும் அந்த விற்பனை வர பாயிண்ட்ல நீங்க நின்றணும். விற்பனை வர பாயிண்ட்ல இப்படியே வந்துட்டு இருக்கீங்கன்னா, விற்பனை வர பாயிண்ட்ல நின்றுட்டு அந்த பாயிண்ட்ல உங்களோட இருப்புகள்ல மொத்த பெறுமதியை நீங்க முதல்ல பார்க்கணும். அந்த மொத்த பெறுமதி தான் எவ்வளவு? 11,250. அது எப்படி பாக்குறதுன்னு தெரியும். தனித்தனியை பெருக்கிட்டு கூட்டினா வந்துடும். அந்த மொத்த பெறுமதி எத்தனை அலகுகளுக்குன்னு பார்க்கணும். அதுதான் எவ்வளவு? 350 அலகுகளுக்கு. சரியா? இப்ப இந்த 11,250 350 பிரிச்சிங்கன்னா தான் வரும் ஒரு சாமான். அவரைத்தான் சொல்றது புள்ளே சராசரி விலை. கொஞ்சம் எனக்கு இந்த இது தசமதானத்துல வரும். இது உங்களுக்கு நான் விளங்கப்படுத்த போட்ட கணக்கு தானே. கொஞ்சம் தசமதானத்துல வரும் பாருங்க. 32.14 வருது. நான் விஷயத்தை மட்டும் நீங்க விளங்கி கொண்டீங்கன்னா போதும். தசமதானத்துல விட வருவாரு, நீங்க விஷயத்தை மட்டும் விளங்கி கொண்டீங்கன்னா போதும். சரி, 32.14 வருது. 11,250 350 பிரிச்சா கொஞ்சம் இருங்கண்ணே, வேணும்னா அதை நாங்க பிரிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி செய்யறோம்னா பெரிய கரைச்சல். அது சும்மா இது உங்களுக்கு அவ்வளவுக்கு நம்ம குழப்பாது. அப்ப இந்த 32.14 என்னதோட சராசரி விலை. 32.16 அவங்களோட சராசரி விலை. ஓகேயா? அப்ப இந்த சராசரி விலையில தான் நான் என்ன சொல்றேன், பார்த்துட்டு இப்ப இந்த விற்பனையை நீங்க மேற்கொள்ளணும். அப்ப அந்த 150 அலகுகளோட கிரைய விலையில நான் எவ்வளவுக்கு இடுவேன்னா 32.14 தான் இடுவேன். சரி, அப்ப எவ்வளவு? அப்ப 150 கிரயம் 4,821. 150 அலகுகளுடைய விலையிட 4,821. அப்ப கிரைய பெறுமதி அதுதான். 150 அலகுகளுடைய கிரைய பெறுமதி அதுதான். அப்ப இது இந்த பாயிண்ட் வரைக்கும் விளங்கிச்சா? சராசரி விலையிட்டது இந்த பாயிண்ட் வரைக்கும் விளங்கிச்சா? நான் ரைஸ் பண்ண பாப்போம். சரி, இன்னொரு தடவை விளங்கப்படுத்துங்க. இப்ப முதல்ல நீங்க என்ன செய்யணும்னா, இப்படியே நீங்க வந்துட்டு இருக்கீங்க. ஒரு தேதி மேல ஆரம்ப மீதி இருக்கு, அப்புறம் கொள்வன வருது, அப்புறம் கொள்வன வருது, அப்படி போயிட்டு இருக்கோம் தானே. எந்த இடத்துல விற்பனை வருதோ அந்த இடத்துல நீங்க ஸ்டொப் ஆகிட்டு, விற்பனை வார இடத்துல நீங்க என்ன செய்யணும்னா, உங்கள்கிட்ட இருக்க இருப்பினுடைய சராசரி கிரைய விலை பார்க்கணும். சராசரி கிரைய விலையில கொண்டு பார்க்கணும். அது சராசரி
கிரை விலைன்றது எப்படி பாக்குறன்றத உங்களுக்கு இந்த இடத்துல சொல்லி தந்தேன். சராசரி கிரை விலை எப்படி பாக்குறாங்க? இப்ப விற்பனைன்ற பாயிண்ட்ல தானே சராசரி கிரை விலை பார்க்கணும். அப்ப விற்பனைக்கு மேல உங்கள்கிட்ட இருக்கு இருப்பிட பணப்பெறுமதி எவ்வளவுன்னு பாக்குறது. மொத்த பணப்பெறுமதி எப்படி பாக்குறது? முதல்ல 50 அலகுகள் 25 ரூபாய் படி இருக்குன்னா அது 1250 ரூபாய். 100 அலகுகள் 30 ரூபாய் படி இருக்குன்னா அது 3000 ரூபாய். 200 அலகுகள் 35 ரூபாய் படி இருக்குன்னா அது எவ்வளவு? 7000 ரூபாய். அப்ப இதுதான் பணப்பெறுமதி. அப்ப மொத்த பெறுமதி எவ்வளவு? அந்த இருப்பினுடைய உங்கள்கிட்ட விற்பனைக்கு மேல இருக்கு அவ்வளவு இருப்பினுடைய மொத்த பெறுமதி எவ்வளவு? 11,250 ரூபாய். அப்ப உங்களோட விற்பனை என்ற அந்த 10ஆம் தேதியில 150 அலகுகளை விற்கிறீங்களா 200 அலகுகளை விற்கிறீங்களா எவ்வளவு விற்கிறீங்களான்றது அடுத்த பட்சம். அந்த விற்பனை என்ற பாயிண்ட்ல நீங்க முக்கியமா செய்ய வேண்டியது என்னன்னா உங்கள்கிட்ட இருக்கு இருப்பிட மொத்த பெறுமதி தொகையில உங்களோட இருப்பிட மொத்த பெறுமதி எவ்வளவு? 11,250. அதை பார்க்கணும். பார்த்துட்டு அதை என்ன செய்யணும்னா அந்த மொத்த பெறுமதி எத்தனை அலகுகளுக்கோ அத்தனை அலகால பிரிக்கணும். எத்தனை அலகுகளுக்கு? மீதியில் 50, கொள்வனவு 100, அடுத்தது 200, 350 அலகுகளுக்கு. அப்ப அந்த மொத்த அலகுகளால நீங்க கூட்டின மொத்த பெறுமதிய நீங்க தனித்தனிய பெருக்கி கூட்டின மொத்த பெறுமதிய பாருங்க. 50 தனிய பெருக்கி 130 பெருக்கி 235 பெருக்கி நீங்க எடுத்த மொத்த பெறுமதிய எத்தனை அலகுகளுக்கு அந்த மொத்த பெறுமதி 11,250 வந்துச்சு? 50, 100, 200, 350 அலகுகளுக்கு. அந்த 350 அலகுகளால பிரிச்சிங்கன்னா உங்களுக்கு சராசரி விலை வரும். அந்த 350 அலகால பிரிச்சிங்கன்னா சராசரி விலை வரும். இப்ப விளங்குதா? இது டவுட்ஸ்லாம் மட்டும் அன்மியூட் பண்ணுங்க. மற்றபடி நார்மலா விளங்குறதுகள் இந்த மாதிரி ஹேண்ட் ரைஸே பண்ணுங்க. இல்லாட்டி என்ன செய்யும்னா என்ன இஷ்யூனா அந்த நேம் வந்து போகும். அப்ப ரெக்கார்ட் இது போர்டு மறைஞ்சிடும். அப்புறம் ரெக்கார்டிங் பாக்குறது கிடைச்சிடும். அதனால மற்றபடி இது முக்கியமான விஷயம்லாம் கேளுங்க. நோ வரிஸ். சரி. அப்ப மற்றவர்களுக்கு இது ஓகே தானே? சரி. அப்ப 150 அலகுகளை இந்த 32.14 சராசரி விலையில வித்திருப்பேன். அதனால அதை அந்த கிரை விலை இட்டுட்டேன். இப்ப அதோட விட்டுருவோமான்னு கேட்டா கவனமா இருக்கணும். இதுதான் சொன்னேன். ஸ்டெப் பை ஸ்டெப்பா போக வேண்டி வரும். 10ஆம் தேதிக்கு பிறகு இன்னும் எத்தனை அலகுகள் உங்கள்கிட்ட மிச்சம் இருக்கு? 10ஆம் தேதிக்கு பிறகு உங்கள்கிட்ட இன்னும் எத்தனை அலகுகள் மிச்சம் இருக்கு? 10ஆம் தேதியில மட்டும் நான் கேட்கிறேன். இதுக்கு பிறகு இதெல்லாம் பார்க்காதீங்க. 10ஆம் தேதியில இருந்து உங்கள்கிட்ட எத்தனை அலகுகள் மிச்சம் இருக்குன்னு சொல்லுங்க. 10ஆம் தேதி இந்த 150 அலகுகளை வித்த பிறகு எத்தனை அலகுகள் மிச்சம் இருக்கு உங்கள்கிட்ட? பத்தாம் தேதி 150 அலகுகளை வித்துட்டீங்கன்னா உங்களுக்கு எத்தனை அலகு 10ஆம் தேதி மிச்சமா இருக்கும். பிறகு வாரதை கேட்கல. 10ஆம் தேதியில இருந்து அந்த 12ஆம் தேதிக்கு வர முத 10ஆம் தேதியில இருந்து இந்த 12ஆம் தேதிக்குன்றதுக்கு வர முத உங்கள்கிட்ட எத்தனை அலகுகள் மிச்சம் இருக்குன்னு கேட்கிறேன். எஸ், 200 அலகுகள் பார்ப்போம். சொல்லுங்க. 350 அலகுகள் உங்கள்கிட்ட இருந்துச்சா? அதுல 150 அலகுகளை வித்துட்டீங்களா? 350 அலகுகள் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா இந்த ஸ்டேஜ்ல உங்கள்கிட்ட 350 அலகு இருக்கு. அதுல தான் என்ன செஞ்சுட்டீங்க? 150 அலகை வித்துட்டீங்க. அப்ப எத்தனை அலகு மிச்சம் இருக்கு? 200 அலகு. அப்ப அதை நீங்க என்ன செய்யணும்? மறக்காம அடுத்த டேட்டுக்கு வரும்போது மீதியா 200 அலகுகள் இருக்குன்றத நீங்க தெளிவுபடுத்தணும். மீதியா 200 அலகுகள் இருக்கின்றத நீங்க தெளிவுபடுத்தணும். சரியா? அழகா பார்த்துட்டு இருங்க பிள்ளைகள். மீதியா 200 அலகுகள் இருக்குன்றத என்ன செய்யணும்? தெளிவுபடுத்தி இதுல போட்டுறணும். சரியா? போட்டுட்டு மீதி 200 அலகுகள் இருக்குன்னா அது எந்த விலையில இருக்குன்னு சொல்லுங்க பார்ப்போம். இந்த 32.14 தான் இருக்கு. இனிமே பழைய விலை எதையுமே கருதுறது இல்லை. இந்த விலையை கருதுறது இல்லை, இந்த விலையை கருதுறது இல்லை, இதை கருதுறது இல்லை, எதையுமே கருதுறது இல்லை. நாங்க தானே விற்பனைன்ற ஒரு பாயிண்ட்ல சராசரி விலைன்னு ஒன்றை பார்த்துட்டோம். அப்ப இனிமே அந்த இருப்பினுடைய சராசரி விலை அந்த 32.14 தான். அப்ப அதைத்தான் கிரைய விலையை எடுக்கலாம். அப்ப 150 அலகு 32.14 கிரைய விலை இட்டுட்டீங்க. மீதி 200 அலகுக்கும் அந்த கிரைய விலையை நீங்க இட்டுறணும். அவங்கள்ட்ட மீதியா 200 அலகு காணப்படுது. அதனுடைய கிரைய விலை 32.14. சரியா? 32.14. அந்த மீதியை கவனமா போட்டுடணும். அப்புறம் திருப்பி மேல இப்ப நீங்க என்ன செய்யணும்னா மேல உள்ள இந்த துண்டு அப்படியே மறந்துடணும். மேல உள்ள துண்டை மறந்துடணும். இனி இதுல இருந்து புது வாழ்க்கை மாதிரி, புது விஷயம் மாதிரி. சரியா? இப்ப 150 அலகு கிரைய விலை இட்டுட்டீங்க தானே. அப்ப இனி இதை பத்தி நீங்க கவலைப்பட தேவை. இனி முதல்ல இருந்து இந்த மீதி ஆரம்பிக்கிறீங்க. மேல நீங்க எப்படி இதை மீதியை எடுத்து ஆரம்பிச்சீங்களோ அதே மாதிரி
இதையும் ஒரு மீதியா புதுசா எடுத்து இனி இதுல இருந்து புதுசா கணக்கு துவங்குற மாதிரி விளையிட்டா. இனி இதுல இருந்து புதுசா விஷயம் துவங்குற மாதிரி மேல உள்ளதெல்லாம் மறந்துடணும். இந்த துண்டுல இருந்து மறந்துடணும். இனி இதுல இருந்து தான் புதுசா துவங்குது. சரியா? அப்ப புதுசா துவங்குதுன்னா இனி வரும் மீதி. ஓகே, அடுத்ததுக்கு வருவோம். மீதி இப்படி புதுசா துவங்கி வந்துச்சா 200 அலகுகள். 200 அலகுகளா? 32/14 படி இருக்கு மீதி. ஓகே, அப்புறம் ஒரு கொள்வனவு இருக்கு, திருப்பி இன்னொரு கொள்வனவு இருக்கு. அந்த விற்பனை வந்துட்டு விற்பனை என்று வந்துச்சுன்னா என்ன செய்யணும்? அவனை நிப்பாட்டிடணும். விற்பனைன்ற பாயிண்ட்ல என்ன பார்க்கணும்? சராசரி விலை பார்க்கணும். அது எப்படி பாக்குறது? மொத்த பெறுமதி எடுக்கணும். மொத்த பெறுமதி எப்படி எடுக்கிறது? முதல்ல மீதியை பார்ப்போம். 200 அலகுகள் எவ்வளவு விலைப்படி இருக்கு? 32.14 படி. அதை பெருக்குவோம். தர 200. அப்ப 6428 அந்த 200 அலகுகளுக்கு வரும். இந்த 40 அலகுகளுக்கு எவ்வளவு வரும்? 44,000, 8000 வரும். இந்த 100 அலகுகளுக்கு 4200. அப்ப மேல இருந்த போன முறை வித்து வந்த மீதியில 200 அலகுகள், அப்புறம் கொள்வனவு செஞ்ச 200 அலகுகள், அதுக்கப்புறம் திருப்பி கொள்வனவு செஞ்ச 100 அலகுகள்னு மொத்த பெறுமதி இப்ப பார்க்க போறோம். 8000, 4200, 18,228 தான் இப்ப 22ஆம் தேதி உங்கள்கிட்ட இருக்க இருப்புகளின் பெறுமதி. அதனாலதான் சொன்னேன் இந்த மீதியெல்லாம் கவனமா போட்டு எடுத்துருவேன். இங்க இருந்து வரும்போது எடுத்துருவேன். அப்ப மொத்த பெறுமதி எவ்வளவு? 18,628. விற்பனை என்ற பாயிண்ட், ஒரு விற்பனை வரும்போது எப்ப வந்தாலும் அந்த விற்பனை என்ற பாயிண்ட்ல என்ன செய்யணும்? சராசரி விலை இடணும். அந்த சராசரி கிரைய விலை இடுறதுக்கு என்ன செய்யணும்? மொத்த பெறுமதி தெரியணும். இருப்பு அந்த டேட்ல 22ஆம் தேதி டேட்ல உங்கள்கிட்ட இருக்க இருப்பின் மொத்த பெறுமதி. 22ஆம் தேதி என்னென்ன இருப்பு இருக்கு? இந்த மீதியில ஸ்டார்ட் ஆகி இந்த 15ஆம் தேதி வரைக்கும் உள்ள இருப்பு தான் இருக்கு. அப்ப மீதி இந்த 12ஆம் தேதி நடந்த கொள்வனவு, 15ஆம் தேதி நடந்த கொள்வனவு அவ்வளவு பெறுமதி கூட்டினா தான் 18,628 வருது. இப்ப இந்த 18,628 என்ன செய்யணும்? 18,628 எத்தனை அலகுகளுக்கு வந்துச்சோ அத்தனை அலகுகளுக்கு பிரிச்சு விடும். எத்தனை அலகுகளுக்கு இந்த 18,628? மீதியில இருக்க 200, கொள்வனவுல இருக்க 200, மொத்தம் 400. இங்க 15ஆம் தேதி இதையும் சேர்த்தா மொத்தம் 500 அலகுகளுக்கு தான் அந்த பெறுமதி வந்துச்சு. அப்ப சாரி, இங்க போட்டுருந்தேன் 500 அலகுகளால பிரிச்சு விடணும். அப்ப பிரிச்சு பாருங்க. 37.25 வருது. 37.25 வருது. 18,628 500 பிரிச்சா 37.25 வருது. அப்ப இதுதான் என்னது? 22ஆம் தேதி சராசரி விலை. 22ஆம் தேதி இதுதான் என்ன? சராசரி விலை. இப்ப 22ஆம் தேதி. அப்ப எத்தனை அலகு 22ஆம் தேதி விற்கிறீங்க? 200 அலகு விற்கிறீங்க. 22ஆம் தேதி எவ்வளவு சராசரி விலை வந்துச்சு? 18,628. இந்த 200, 100, 500 அலகால பிரிக்க 37.25 சராசரி கிரை விலை வந்துச்சு. இப்ப இந்த 37.25ஆல நீங்க பெருக்கணும். 37.25ஆல இத பெருக்கணும். அப்ப இதுதான் உங்களோட 200 அலகுகளினுடைய விற்பனை கிரயம். 200 அலகுகளினுடைய விற்பனை கிரயம். சரியா? மெதுவா பார்த்துட்டே இருங்க. சரியா? இப்ப சொல்லுங்க. மீதி போட மறந்துடக்கூடாது. இந்த 200 அலகு வித்த பிறகு உங்கள்கிட்ட எவ்வளவு அலகு மிச்சம் இருக்கு? கவனமா இருக்கணும். இந்த 200 அலகு வித்த பிறகு எவ்வளவு அலகு மிச்சமா இருந்துச்சு இருக்குன்னு கவனமா பார்க்கணும். ஆரம்பத்துல 200 அலகு, சரி, இதெல்லாம் வித்து போட முதல் செட்ல வித்து போக 200 அலகு மிச்சம் இருந்துச்சு. அதை கவனமா போட்டோம். அப்புறம் 200 அலகு கொள்வனவு செஞ்சிருக்கீங்க. திருப்பி இன்னொரு 100 அலகு கொள்வனவு செஞ்சு உங்கள்கிட்ட 22ஆம் தேதி 500 அலகு இருந்துச்சு. உங்கள்கிட்ட 22ஆம் தேதி 500 அலகு இருந்துச்சு. அந்த 500 அலகு என்ன விலையில இருந்துச்சு? 22ஆம் தேதி இந்த கிரை விலை 37.25 இருந்துச்சு. சராசரி விலை எத்தனை நாங்க பார்க்கணும்? 37.25 இருந்துச்சு. இப்ப இந்த 500 அலகுகள்ல தான் எவ்வளவு அலகுகளை வித்தீங்க? 200 அலகு. 500 அலகுகள்ல தான் 200 அலகு வித்தீங்க. அப்ப எவ்வளவு அலகு மிச்சம்? 300 அலகு. அந்த 300 அலகு இப்ப எந்த விலையில இருக்கு? 37.25 சராசரி விலையில இருக்கு. அப்ப இந்த மீதியை போட மறந்துடக்கூடாது. சரியா? திருப்பி இது 30ஆம் தேதி நோக்கமே. திருப்பி 31ஆம் தேதி இன்னொரு விற்பனை நடக்குதுன்னா, இன்னொரு விற்பனை ஒரு 50 அலகுகள் விற்கிறாங்கன்னு வைப்பமே 60 ரூபாய்க்கு. முதல்ல இது வரைக்கும் வாங்கிட்டான்னு சொல்லுங்க. இந்த 200 அலகுகள் சராசரிகளை பார்த்துட்டு
அப்புறம் நான் இந்த இடத்துல மீதி போட்டது விளங்கிட்டேன். மீதி 300 அலகுகள் 37.25 படி இருக்குன்னு அடுத்ததுக்கு மீதி போட்டது விளங்கிட்டோம். இப்ப 400 அலகுகள் வித்திருக்காங்க, நாங்க எடுத்து செய்வோமே, இன்னொரு 50 அலகுகள் எக்ஸ்ட்ரா போட்டேன் உங்களுக்கு விளங்குன்றது. இப்ப என்ன செய்யறேன்னா இந்த மீதி போட்டுட்டு 300 அலகுகள் 37.25 படி இருக்குன்னு, அப்ப இனிமே இந்த மீதியில இருந்து புது வாழ்க்கை புதுசா துவங்க போற மாதிரி கணக்கு. சோ இனிமே இதுக்கு மேல உள்ளதை கணக்கெடுக்க தேவையில்லை, இதுக்கு மேல உள்ளதை கணக்கெடுக்க தேவையில்லை. சரியா? கணக்கெடுக்க தேவையில்லை. இப்ப இந்த மீதியில இருந்து இனிமே இதையும் கணக்கெடுக்கணும். மீதி 337.25 கிரை விலைப்படி இருக்கு. அப்புறம் கொள்வனவு செய்யறதோ திருப்பி பார்த்தா விற்பனையில ஒரு ஆள் வராரு. அப்ப விற்பனையில நிப்பாட்டணும். விற்பனையில நிப்பாட்டிட்டு அதுல நம்ம சராசரி விலை பார்ப்போம். அதுக்கு முதல்ல 50 அலகுகள் நீங்க போட்டுட்டு சராசரி விலை பார்ப்போம். எப்படி பாக்குறது? அந்த டேட்ல விற்பனை இருப்பினுடைய மொத்த பெறுமதி இருக்கணும், பண பெறுமதி. எப்படி பாக்குறது? இருப்புக்கு மேல விற்பனைன்ற பாயிண்ட்ல எவ்வளவு இருப்பு இருக்குன்னு பார்ப்போம். இதைத்தானே பார்க்கணும், மேல உள்ளதை கணக்கெடுக்க கூடாது. கடைசியா எல்லாம் வித்து போக நம்மள்ட்ட 300 அலகு இருந்துச்சு, அப்புறம் எது வாங்கி இருந்தோம்னா அதை சேர்த்தோம்னா சரி. கடைசியா நம்ம வித்து போக எவ்வளவு அலகு இருந்துச்சு? 300 அலகுகள். எவ்வளவு விலையில? 37.25. அப்ப 11,175. சரியா? இப்ப திருப்பி 100 அலகுகள் இதுல வாங்கினால அதுல ஒரு 4,500. அதை கூட்டினோம்னா 15,675 பெறுமதியான இருப்பு உங்கள்கிட்ட இருக்கு. 15,675 பெறுமதியான இருப்பு உங்கள்கிட்ட இருக்கு. கொஞ்சம் சரியானு பாக்குறேன். 300 தர 37.25. அப்ப 15,675 மொத்த பெறுமதி இருப்பு இருக்கு. இதுல என்ன செய்யணும்? நாங்க சராசரி விலை பார்க்கறது இந்த மொத்த பெறுமதி எடுத்தோம். அப்ப என்ன செய்யணும்? அந்த மொத்த பெறுமதி எத்தனை அலகுகளுக்கோ அத்தனை அலகுகளை பிரிக்கணும். எவ்வளவுத்துக்கு? இந்த 15,675 மீதியில் உள்ள 300 அலகுகளுக்கும் கொள்வனவில் உள்ள 100 அலகுகளுக்கும். அப்ப 15,675 எத்தனை? 400 அலகுகளால பிரிச்சா அங்கே ஒரு சராசரி விலை வரும். எவ்வளவு? 39.18. 39.18. இந்த சராசரி விலையில இந்த விற்பனையை மேற்கொள்ளணும். இந்த சராசரி விலையில இந்த விற்பனையை மேற்கொள்ளணும். எவ்வளவு? 50 அலகுகளை வித்திருக்கோம். 39.18 அந்த சராசரி விலையில மேற்கொள்ளணும். அப்ப தர 50 அலகுகள் 1959. 1959. சரியா? இப்படி மேற்கொண்டுட்டு திருப்பி வளமை போலதான் இதெல்லாம் வித்துட்டீங்கன்னா கடைசி எவ்வளவு மீதி இருக்கும்? 300, 100, 400 அலகு இருந்துச்சு. அதுல 50 அலகு வித்துட்டீங்கன்னா எத்தனை அலகு மீதி இருக்கு? 350 அலகு மீதி இருக்கு. 350 அலகு மீதி இருக்கு. எவ்வளவு விலையில? அந்த 39. ஐயோ கொஞ்சம் அந்த 39.18 விலையில தான் அந்த 350 அலகு மிச்சம் இருக்கும். அப்ப அதை பெருக்கி விட்டீங்கன்னா சரி. 13,713. அப்ப இந்த மீதி கடைசியா வித்த பிறகு இந்த மீதி இருக்கிறதுக்கு பிறகு ஏதாவது கொள்வனவு நடந்துச்சா? இல்லாட்டி ஏதாவது விற்பனை நடந்துச்சா? கொள்வனவு நடக்கல, விற்பனை நடக்கல. அப்ப கடைசியா மிஞ்சின 350 அலகு தான் இதுன்னா அப்ப அந்த 13,713 தான் அவங்களோட இறுதி இருப்பு. இதே இதுக்கு பிறகு எதுவும் கொள்வனவு மட்டும் வந்துருந்துச்சுன்னா அந்த கொள்வனவை சேர்க்கணும். இல்லாட்டி திருப்பி விற்பனை எல்லாம் வந்துச்சுன்னா திருப்பி இந்த ப்ராசஸை செஞ்சுட்டே போக வேண்டி வரும். ஆனா ஒரு லிமிட்டுக்கு மேல உங்களுக்கு வராது. இதே கூட இப்படி 2 உங்களுக்கு விற்பனை வராது, உங்களுக்கு ஒரு 2 விற்பனை தான் வரும். அப்ப இது வரைக்கும் தான் வரும். சரியா? அப்ப கடைசியா இப்படி உங்களுக்கு மிஞ்சிருக்க இருப்போட திருப்பி எதுவும் கொள்வனவு நடந்துச்சுன்னா அந்த கொள்வனவு தொகையை சேர்த்தா இறுதி இருப்பு வரும். இல்லாட்டி அதுக்கப்புறம் எந்த கொள்வனவும் இல்லாட்டி இந்த மாதிரி இதுதான் இறுதி இருப்பா கருதப்படும். அப்ப 150 அலகுகளுக்கு இது அப்படி இப்படி பார்த்து இதை கூட்டினா வாரதுதான் அவங்களோட மொத்த அந்த 400 அலகுகளுக்கும் விற்பனை கிரயம். எவ்வளவு? 14,230. அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா?
சுவரா விளங்குதா புள்ளி நிமிஷம் விளங்குதா? Okay. சரி, அப்ப எந்த கணக்கை செய்ய போறீங்கன்னா, உங்களுக்கு எஃப்ஐஎஃப்ல முதல் 3 கணக்கு தந்தேன் தானே, அதே கணக்கை தான் ஆர்டர்ல நம்ம என்ன செஞ்சுட்டு வர போறோம்னா இதுக்கு சரி டபிள்யூஏசிக்கு நாங்க செய்ய போறோம். அப்ப உங்களுக்கு முதலாவது எஃப்ஐஎஃப் கணக்கு ஏதோ அதை முதல்ல டபிள்யூஏசிக்கு மாத்துங்க பார்ப்போம். நான் சொல்றேன், திருப்பி பார்த்து. முதலாவது எஃப்ஐஎஃப் மூன்று எஃப்ஐஎஃப் கொஸ்டின் தந்தேன். அதுல முதலாவது வாசனா வணிகத்தின் இருக்கு. முதலாவது உதாரணம் எஃப்ஐஎஃப் தந்தேன். அந்த வாசனா வணிகத்தின் அதே கேள்வி, விற்பனை கிரயம் இறுதி இருப்பு மொத்த லாபம், விற்பனை கிரயம் இறுதி இருப்பு மொத்த லாபம், அதே கேள்வி. ஆனா எஃப்ஐஎஃப் முறையில இல்ல, டபிள்யூஏசி முறையில. வாசனா வணிக உதாரணத்தை முதல்ல செய்ய பார்ப்போம். வாசனா வணிக உதாரணத்தை ஏழுமா கிளியரா அனலைஸ் பண்ணுங்க. செய்யல எனக்கு செய்ய. ஓகே, ரெடியான கேட்டு சொல்றது விளங்குது என்ன கணக்க செய்ய சொன்னேன்னு? நிமிஷம் ஓகே தானே? கணிக்கா திருவிழி
பார்ப்போமே நம்ம. சரி பார்ப்போம். ஸ்டெப் பை ஸ்டெப் பார்ப்போம். அழிக்கிறேன். அன்னைக்கு அவ்வளோத்தையுமே போட்டு விட்டான். இன்னாட்டி இவனோட தலையடி அடிக்கடி கேட்டுட்டு இருப்பாங்க. பட்ட பட்டன்னு செஞ்சு போட்டு விட்டான். அவ்வளவு. சரி, வாசன வணிகத்தின் கணக்க பார்ப்பான். ஓகே, முதல்ல உங்கள்கிட்ட வாசன வணிகத்துல மீதி 100 அலகு இருக்கு. 45 ரூபாய் படி. முதலாம் மாசம் மூன்றாம் மாசம் 1ஆம் தேதி. அப்புறம் 10ஆம் தேதி 3ஆம் மாசம் கொள்வனவு செய்றீங்க 300 அலகுகளை. 300 அலகுகள் எவ்வளவு? 50 ரூபாய் படி. 20ஆம் தேதி 3ஆம் மாசம் திருப்பி கொள்வனவு செய்றீங்க 600 அலகுகளை 60 ரூபாய் படி. சரி, திருப்பி 31ஆம் தேதி 3ஆம் தேதி விற்பனை செய்றீங்க 800 அலகுகளை 80 ரூபாய்க்கு. இப்ப உங்களுக்கு விற்பனை கிரயம் பார்க்கணும். விற்பனை கிரயம் பார்க்கலாம். மிஸ் ஆயிடக்கூடாதுன்றதுக்காக சேஃப்டிக்கு எத்தனை விற்பனை இருக்கோ அத்தனை விற்பனை அலகையும் நம்ம கூட்டி போடலாம். ஒரே ஒரு விற்பனை தானே இருக்கு, 800 அலகை போடும். சரியா? இப்ப ஆஸ் பர் ரூல் FAWAC ரூல் படி நீங்க எப்படி வரணும்? மேல இருந்து வரணும். விற்பனை எங்க வருதோ அங்கதான் நிப்பாட்டணும். மீதி கொள்வனவு விற்பனை எங்க வருது? இந்த இடத்துலதான் அப்ப நிப்பாட்டி சராசரி விலை வர பார்க்கணும். விற்பனை வர இடத்துல ஸ்டாப் பண்ணித்தான் சராசரி விலை பார்க்கணும். அப்ப இந்த இடத்துல சராசரி விலை எப்படி பார்க்கறது? அந்த இடத்துல விற்பனை செய்யற நாள்ல உங்களோட இருப்பிடம் மொத்த பணப்பெறுமதி பார்க்கணும். அதை எப்படி பார்க்கறது? முதல்ல 100 அலைகளோட பணப்பெறுமதி பார்ப்போம், 4500. அடுத்தது 300 அலைகளோட பணப்பெறுமதி பார்ப்போம், 13, 15, 15000. அடுத்தது 600 அலைகளோட பணப்பெறுமதி பார்ப்போம், 36,000. அப்படி கூட்டி பெருக்கி பார்த்துட்டு விற்பனை செய்யற டேட்ல என்னட்டு இருக்கு அவ்வளவு இருப்புகள். விற்பனை செய்யற டேட்ல அதுக்கு பிறகு உள்ளதை யோசிக்க தேவையில்ல. விற்பனை செய்யற டேட்ல என்னட்டு உள்ள அவ்வளவு பொருட்களின் பணப்பெறுமதி பார்த்தனா இருந்தா இன்னும் தெரியவே ஆன்சர் போடல. நீங்க என்ன விளங்கிட்டுன்னு சொல்றீங்க, ஆன்சர் போடுறீங்கல்ல. 4500 15,000 பிளஸ் 36,000 சேர்த்தா 55,500 தான் மொத்த பெறுமதி. எப்ப? விற்பனை செய்யற டேட்ல. இப்ப விற்பனை செய்யற டேட்ல சராசரி விலை பார்ப்போமா? 55,500 எத்தனை அலகுகளுக்கு? 100, 300, 400, 600, 1000 அலகுகளுக்கு. அப்ப 1000ஆல பிரிக்கணும். அப்ப எவ்வளவு சராசரி விலை? 55.5. அப்ப அந்த 55.5ல தான் இந்த 800 அலகுகளை கிரைய விலை இடணும். 800 அலகுகளை கிரைய விலை இடணும். எவ்வளவு? 55.5. 44,400. அப்ப உங்களோட விற்பனை கிரயம் 44,400. இப்ப வித்துட்டீங்க பொருளை, கவனமா என்ன செய்யணும்? மீதிய போடணும். எவ்வளவு மீதி இருக்கு? 1000 அலகு உங்களுக்கு இந்த இடத்துல காணப்பட்டுச்சு. அதுல எத்தனை அலகு வித்துட்டீங்க? 800 அலகு. அப்ப எவ்வளவு அலகு மிச்சம் இருக்கு? 200 அலகு இறுதியா மிச்சம் இருக்கு. எவ்வளவு படி விலையில? இந்த சராசரி விலையில. கவனமா இருக்கணும். சராசரி விலைன்னு ஒரு விலை இட்டுட்டீங்க. அப்ப எந்த ஒரு பெருமதியும் யூஸ் பண்ணக்கூடாது. இனிமே இதுக்கு மேல உள்ளதை நமக்கு என்ன செய்ய தேவையில்லை. இதுக்கு மேல உள்ளது நமக்கு தேவையில்லை. இனி இந்த விலையில தான் இந்த மீதியை நீங்க போடணும். 55.5 விலையில இருக்கு. அதுக்கப்புறம் ஏதாவது வந்துச்சா? இல்ல. அப்ப இதுதான் என்னோட 200 அலகுகள் தான் உட இறுதி இருக்கும். 200 அலகுகள் தான் உட இறுதி இருக்கும். அப்ப 200 அலகுகள் என்ன விலையில இருக்கும்?
55 5 ரூபா. 55,5 படி. 11,100 தான் அப்ப இறுதி இருப்பு. 11,100 தான் அப்ப உங்களுடைய இறுதி இருப்பு. இது விளங்கிட்டு அழகா இது வரைக்கும். பிரிவிலை விளைவிச்ச நீங்க விட போடல. கொஞ்ச நாளைக்கே கூத்து காட்டாம ஒழுங்கா கிளாஸ் எல்லாம் வருவீங்க, அதுக்கப்புறம் தடுமாறுவீங்க. ஒன்னும் விரும்பல பேசுறதுக்கு, ஏதோ செய்யுங்க அவங்களோட விருப்பம். ஓகே. இப்ப மொத்த லாபம் ஒரு பெரிய விஷயம் இல்லை உங்களுக்கு. அது மொத்த லாபம் தெரியும். விற்பனை கிரயத்தில் விற்பனையிலிருந்து விற்பனை கிரயத்தை கழிக்கணும். விற்பனை எப்படி பாக்குறது? 800 அலகுகளை 80 ரூபாய்க்கு தானே விற்கிறோம். அப்ப 64,000 ரூபாய்க்கு வித்திருப்போம். விற்பனை கிரயம் எப்படி பாக்குறது? அததானே பார்த்து வச்சிருக்கோம். 44,400 கழிச்சா 19,600 உங்களோட மொத்த லாபம். 19,600 மொத்த லாபம். சரியா? அடுத்ததை ட்ரை பண்றீங்களா? திருவிழி ஏழுமா? எனக்கு திருவிழி போட்டீங்களா? வாங்கிச்சாலும் போட்டிருக்காங்க திருவிழி. அடுத்த திருவிழின்னு இல்லை, எல்லாம் கணக்க ஆல்ரெடி ஆன்சர் போட்டுட்டாங்க. மற்றவங்க 2 பேரும் டக்குனு செய்ய பாப்போம் அடுத்த கணக்கு. அடுத்த கணக்கு தான் கவனமா செய்ய பார்ப்போம். அடுத்த கணக்குனா கஜன் பொது கம்பெனியின் உதாரணம். கஜன் பொது கம்பெனியின் உதாரணம். நிமிஷம் வாட்ஸ்அப் பண்ணாதீங்க, எனக்கு சில நேரம் பார்க்க கிடைக்காது. இந்த நான் கேள்விக்கு ஆன்சர் கேட்டேன், இதுல செட்ல போடுங்கம்மா, உங்களுக்கு விளங்கும்னு நினைக்கிறாங்களா? செட் ஓபன் பண்ணீங்கன்னா இந்த பர்சனலுக்கு மட்டும் போடலான்ற ஆப்ஷன் இருக்கும், ஜெயப்பிரபன் அதுல வரும். அதெல்லாம் அதான் அதை கிளிக் பண்ணிட்டு போட்டீங்கன்னா சரி. சரியா? உங்களோட ஆன்சர் பார்த்தேன். ஆன்சர் எனக்கு தெரிஞ்சு ஸ்டீல்ல தான் ஏதோ ஒரு பிள்ளை விட்டுருக்கீங்க போல. இருங்க திருப்பி பார்த்து சொல்றேன். இல்ல சாரி, கொஞ்சம் பார்த்து சொல்றேன். சரி, ஆன்சர் செஞ்சு விடக்கல பார்ப்போம். எனக்கு ஸ்டாண்ட் பை செய்யக்கல பார்ப்போம். கணிக்கா போட்டாங்க ஆல்ரெடி, தெரிவில் கட்டாயம் போடுங்க.
உங்களுக்காக தான் ஒரு சில டைம் ஒன்று தந்துட்டு இருக்கேன். சரி, இந்த கணக்குல எல்லாம் கொஞ்சம் திருப்பி கவனமா பாருங்க. மத்தாக்கள் சரி, விலங்குகளுக்கு முதல்ல நான் கேள்வி எழுது. மீதி 500 அலகுகள் 20 ரூபாய் விலையில இருக்கு. திருப்பி 5ஆம் தேதி 3ஆம் மாசம் கொள்வனவு செய்றீங்க 300 அலகுகளை 24 ரூபாய்க்கு. திருப்பி 12ஆம் தேதி 3ஆம் மாசம் விற்பனை செய்றீங்க 400 அலகுகளை எவ்வளவோ ஒரு விலைக்கு. 15ஆம் தேதி 3ஆம் மாசம் திருப்பி கொள்வனவு செய்றீங்க 300 அலகுகளை 25 ரூபாய் விலைக்கு. திருப்பி 25/3 மீண்டும் ஒரு விற்பனை 300 அலகுகளை எவ்வளவோ சரிக்கு. திருப்பி மீண்டும் 31/3 கொள்வனவு செய்றீங்க 200 அலகுகளை 26 ரூபாய் விலையில. இப்ப இதை நாங்க WAC முறைப்படி விற்பனை கிரயம் காணணும். அதுதானே முதலாவது கேள்வி. WAC படி விற்பனை கிரயம் பார்க்கணும்.
முதலாவது விற்பனை கிரயம் பார்க்க எத்தனை அலகுகளை வித்திருக்கீங்கன்னு பார்ப்போமா. முதல்ல இங்க ஒரு 400 அலகு, இங்க ஒரு 300 அலகுன்னு மொத்தம் 4 முள்ள 700 அலகுகளை வித்திருக்கேன். இதை வேணா நீங்க ரஃபா போட்டு வைக்கலாம் ஒரு விளக்கத்துக்காக. மற்றும்படி நாங்க ஓர்டரா தான் வரணும். ஒரு விற்பனை கிரயம் கண்டறியணும்னா ஓர்டரா வரும். முதல்ல மீதியில இருந்து வருவோம். மீதி கொள்வனவு அடுத்தது, அதுக்கப்புறம் விற்பனை. பாருங்க, முதலாவது மீதி இருக்கு, மீதி, அப்புறம் 5ஆம் தேதி கொள்வனவு, 12ஆம் தேதி என்னது விற்பனை. எப்பயுமே விற்பனை வார இடத்துல என்ன செய்யணும், நிப்பாட்டிட்டு அந்த விற்பனை வார பாயிண்ட்ல, விற்பனை வார தருணத்துல, விற்பனை வார பாயிண்ட்ல அந்த முனையில என்ன செய்யணும், விற்பனை வார முனையில நீங்க இருப்பினுடைய சராசரி விலை காணணும். அது எப்படி காண்றது, விற்பனை வார பாயிண்ட்ல இருப்பினுடைய மொத்த பெறுமதி பார்க்கணும். விற்பனை வார பாயிண்ட்ல இருப்பினுடைய மொத்த பெறுமதி பார்க்கணும். எப்படி விற்பனை வார பாயிண்ட்ல இருப்பினுடைய மொத்த பெறுமதி பார்ப்பீங்க, முதல்ல விற்பனைக்கு மேல எவ்வளவு பெறுமதியான இருப்புகள் இருக்குன்னு பார்ப்போம். 500 அலகுகள் 20 ரூபாய் படி இருக்கு, அப்ப எவ்வளவு 10,000 ஆகுது. ஆமா, திருப்பி 300 அலகுகள் 24 ரூபாய் படி இருக்கு, எவ்வளவு 7,200. 7,200. அப்ப மொத்தம் எவ்வளவு 17,200 மொத்த பெறுமதி. அந்த 17,200 எத்தனை அலகுகளுக்கு பெருக்கி பார்த்தோம், 500 அலகுகளுக்கும் 300 அலகுகளுக்கும், மொத்தம் 800 அலகுகளுக்கு தான் அந்த 17,200. அப்ப விற்பனை என்ற பாயிண்ட்ல நாம என்ன எடுக்கணும், சராசரி விலை எடுக்கணும். விற்பனை என்ற பாயிண்ட்ல நம்ம சராசரி விலை எடுக்கணும். விற்பனை என்ற பாயிண்ட்ல நம்ம சராசரி விலை எடுக்கணும். ஓகே, இருப்போம். அப்ப 500 அலகுகள் 20 ரூபாய் படி 10,000, 300 அலகுகள் 24 ரூபாய் படி 7,700 மொத்த முதல்ல பெறுமதி எடுப்போம். மொத்த பெறுமதி அந்த விற்பனை என்ற பாயிண்ட்ல எங்கள்கிட்ட இருக்க இருப்புகள்ல மொத்த பண பெறுமதி எடுப்போம். முதல்ல எங்களுக்கு என்ன பிரச்சனை, விற்பனை வார பாயிண்ட்ல ஓர்டரா வந்துட்டு இருக்க டேட் ஆர்டர் படி திகதி முறையில, திகதியின் ஒழுங்கு வரிசையில நாங்க வந்து கொண்டிருக்கணும். திகதியின் ஒழுங்கு வரிசையில வரும் போது ஏதாவது ஒரு பாயிண்ட்ல விற்பனை வருதுன்னா அந்த விற்பனையில என்ன செய்யணும், சராசரி விலை பார்க்கணும். அந்த சராசரி விலை எப்படி பாக்குறது, அந்த விற்பனை வார பாயிண்ட்ல இருப்பினுடைய மொத்த பணப்பெறுமதி பாக்குறது. அதுதான் எவ்வளவு 17,200. இப்படி தனித்தனியை பெருக்கிட்டு கூட்டி பாக்குறது. அந்த மொத்த பணப்பெறுமதி என்ன செய்யணும், அது எத்தனை அலகுகளுக்கு வந்துச்சோ அத்தனை அலகுகளை பிரிக்கணும். அந்த 17,200 எத்தனை அலகுகளுக்கு வந்துச்சு, 800 அலகுகளுக்கு. அப்ப 800 பிரிக்கணும். 21.5 21.5. அப்ப இதுதான் என்னது, சராசரி விலை. 21.5 தான் சராசரி விலை. ஓகேயா, இப்ப இந்த 21.5 சராசரி விலை தான் என்ன செய்யணும், இந்த 400 அலக கிரைய விலை இடணும். 400 அலக கிரைய விலை இடணும். 21.5 சராசரி விலையில கிரைய விலை இடுறேன் 400. 8,600 கிரயம். இப்ப கவனமா மறக்காம இங்க இந்த இடத்துல இப்ப உங்களுக்கு வித்து முடிய எவ்வளவு மீதி வந்துச்சுன்றத பாத்துறோம். முதல்ல உங்களுக்கு 800 அலகு இருந்துச்சு, 400 அலகு வித்துட்டீங்கன்னா உங்கள்கிட்ட எவ்வளவு மீதி இருக்கு, 800 400 போனா 400 அலகு தான் மீதி இருக்கு. கவனமா அடுத்ததுக்கு போகும்போது அந்த மீதியை மார்க் பண்ணிடணும். அப்ப உங்கள்கிட்ட எவ்வளவு மீதி இருக்கு இந்த விற்பனைக்கு பிறகு, அந்த விற்பனைக்கு பிறகு எவ்வளவு மீதி இருக்குன்றதை மார்க் பண்ணிடும். இந்த விற்பனைக்கு பிறகு எவ்வளவு மீதி இருக்கு, 400 அலகு மீதி இருக்கு. எந்த விலையில இருக்கு, இந்த சராசரி விலையில 21.5. இந்த மீதியை மார்க் பண்ணிட்டு அப்புறம் இதுக்கு மேல உள்ளத மறந்துடணும். அதுக்கு மேல உள்ளதை நமக்கு தேவையில்லை. திருப்பி என்ன செய்யணும், முதல்ல இருந்து இந்த மீதியில இருந்து தான் நீங்க அடுத்த விஷயத்த யோசிக்கணும். இதுக்கு மேல உள்ளதை கணக்கெடுக்க கூடாது. இதை வெட்டி காட்டிடுவேன், குழம்பிலாம் விட்டல. மற்றபடி இந்த மேல உள்ளதை நீ கணக்கெடுக்க கூடாது. வித்து முடிச்சாலும் மீதி எவ்வளவு இருக்கோ அந்த சராசரி விலை கடைசியா பாத்தீங்க அந்த விலையில மார்க் பண்ணிட்டு அப்புறம் மேல உள்ளதை மறந்துடணும். இது புதுசா மீதியில இருந்து நியூவா ஸ்டார்ட் ஆகும். ரொட்டேஷன் திருப்பி மீதியில இருந்து ஸ்டார்ட் ஆகும். வருவோம். மீதி 400 அலகுகள் 21.5 படி, அப்புறம் கொள்வனவு 300 அலகுகள் 25 ரூபாய் படி, திருப்பி விற்பனை, திருப்பி உங்களுக்கு விற்பனை வருது. அப்ப உங்களுக்கு திருப்பி விற்பனை வருதுன்னா அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணிட்டு அந்த விற்பனை வேற வார டேட்ல என்ன செய்யணும், சராசரி விலை பார்க்கணும். விற்பனை வார டேட்ல சராசரி விலை பார்க்கணும்னா என்ன வேணும், அந்த டேட்ல உள்ள இருப்பின் மொத்த பெறுமதி. எப்படி பாக்குறது, அந்த டேட்ல
இது மேல உள்ளதை மறந்துடணும். இனிமே இந்த மீதியில இருந்து தான் புதுசா துவங்குது. இனிமே மேல உள்ளதை மறந்துடணும். கடைசியா போட்ட மீதி அதுல இருந்தா புதுசா துவங்குது. அப்ப 400 + 21 = 21 இதுக்கு 8600, இதுக்கு 7500. அப்ப மொத்த பணப்பெருமதி எவ்வளவு இருப்பு என்கிட்ட இருக்குது? 16100 என்கிட்ட இருப்பு இருக்கு. 16100 என்கிட்ட இருப்பு இருக்கு. எத்தனை அலகுகளுக்கு? மீதி இருந்த 400 அலகுகளுக்கும் கொள்வனவு செஞ்ச 300 சேர்த்து மொத்தம் 700 அலகுகளுக்கு தான் இந்த 16100 பணப்பெருமதி. அப்ப 16100 பணப்பெருமதிய இந்த 700 அலகால பிரிக்கணும். 700 அலகால பிரிக்கணும். 23 ரூபா. 23 ரூபா. அப்ப இதுதான் என்னது? இந்த இடத்துல இந்த பாயிண்ட்ல சராசரி விலை. அப்ப இந்த 300 அலகுகளை நீங்க விற்கும் போது கிரைய விலை, விற்பனை விலையில கிரைய விலை 23 ரூபா படித்தான் இடணும். 23 ரூபா படித்தான் இடணும். எவ்வளவு? 6900. சரியா? இப்ப இட்டுட்டு இப்ப இந்த இடத்துல என்ன செய்ய? திருப்பி மீதி வரும். இப்ப இந்த இங்கே மேல 400 அலகுகள் மிச்சம் இருந்துச்சு, அதோட 300 அலகு கொள்வனவு செஞ்சீங்க. இப்ப உங்கள்கிட்ட இருக்கிற 700 அலகுகள், அதுல எவ்வளவு வித்துட்டீங்க? 300 அலகு வித்துட்டீங்க. மேல 400 அலகு மீதி இருந்துச்சு, 300 அலகு கொள்வனவு செஞ்சீங்க, 700 அலகு இருந்துச்சு. இப்ப 300 அலகு வித்துட்டீங்களா? எவ்வளவு மீதி இருக்கு? 400 அலகு. இப்ப இந்த மிச்ச 400 அலகுகளுக்கு மீதி போட மறந்துடக்கூடாது. மீதி போட மறக்காம போட்டீங்களா இருந்தா என்ன சராசரி விலையில? 23 ரூபான்ற விலையில 23 ரூபா அப்படி. இப்ப என்ன செஞ்சிடணும்? இனிமே இந்த மீதியில இருந்து தான் அடுத்த புது விஷயம் ஸ்டார்ட் ஆக போகுது. சோ இந்த தொண்டுல இருந்து இனி மறந்துடணும். மேல உள்ளது நீ விட்டுறணும். இனிமே இந்த மீதியில இருந்து தான் புது இது ஸ்டார்ட் ஆக போகுது. அப்ப மீதி, அப்புறம் கொள்வனவு வருது, அதுக்கப்புறம் எந்த ஒரு விற்பனையும் இல்லத்தானே. சோ விற்பனையை முடிப்போம். அப்ப இவ்வளவுதான் விற்பனை. 15 9 மாறும் 15500 தான் அவனோட விற்பனை கிரயம் அப்படின்னா. $15500 தான் அவனோட விற்பனை கிரயம். எத்தனை? 700 அலகுகளுக்கு. சரியா? அப்ப அதோட விற்பனை முடிஞ்சிட்டுனா இனிமே மிச்சம் இருக்கிறதெல்லாம் என்னது? இதோட விற்பனை முடிஞ்சனாலதான் இப்ப அதை நிப்பாட்டுது. அப்ப அதோட விற்பனை முடிஞ்சிட்டுனா மிச்சம் இருக்கிறதெல்லாம் என்னது? இறுதி இருப்பு. இறுதி இருப்பு. இறுதி இருப்பை கவனமா பாருங்க புள்ளை. இறுதி இருப்பு அழகாக நினைச்சீங்கன்னா கடைசி 25 வித்து முடிய 400 அலகு உங்கள்கிட்ட மிச்சம் இருக்கு. எவ்வளவு படி? 23 ரூபா படி. அதை பெருக்கவா? 400 அலகு 23 ரூபா படி மிச்சம் இருக்கா? 9200. இந்த 400 அலகு மிச்சம் இருந்ததோட திருப்பி 31ஆம் தேதி என்ன செஞ்சீங்க? கொள்வனவு செய்றீங்க. எவ்வளவு அலகுகளை? 200 அலகுகளை. 26 ரூபா படினா 5200. இப்படி இருக்கு உங்கள்கிட்ட இருப்பு. திருப்பி விற்பனை நடந்துச்சு. நாங்க இதை சராசரிகளை பாக்குறதுக்கு இல்ல, இதோட முடிஞ்சு. அப்ப இந்தியாவில இருந்த 400 200 400 வித்து முடிஞ்சு மிச்சம் இருந்த 400 திருப்பி கொள்வனவு செஞ்சு 200 சேர்த்தா 600 அலகுகள்ன்றது தான் என்னது? உங்களுடைய இறுதி இருப்பு. 600 அலகு தான் உங்களுடைய இறுதி இருப்பு. அப்ப இதை பெருக்கிட்டு இந்த தொகையை எடுத்தீங்களா? சரி, இந்த தொகையை எடுத்தீங்களா? 14400 தான் உங்களோட இறுதி இருப்பு. எப்படி? 400 அலகுகள் 23 ரூபா படி உள்ளதும், கடைசியா வாங்கின 200 அலகுகள் 26 ரூபா படி உள்ளதுதான் அவங்களோட இறுதி இருப்பு. அதுக்கப்புறம் ஒரு விற்பனை நடக்கலையே, அப்ப கடைசியா உள்ள தொகையை கூட்டி விட்டீங்களா? சரி, உங்களோட இறுதி இருப்பு வந்துடும். இதுக்கப்புறம் விற்பனை எதுவும் நடந்துச்சா? இல்ல. அப்ப கடைசியா வித்துட்டு மிஞ்சின 400 அலகுகளும் திருப்பி கொள்வனவு செஞ்ச 200 அலகுகளும் தான் உங்களோட விற்பனை இறுதி இருப்பு. திருப்பி இதை ரிவைஸ் பண்றேன், அழகா திருப்பி பாருங்க. ரெக்கார்டிங் பாக்குறவங்களுக்கு உதவியா இருக்கும்னு தான் நான் நினைக்கிறேன். உங்களை என்ன பேசினாலும் எல்லாருக்கும் நான் என்னது ஆஸ் அ டீச்சரா எல்லாம் நல்லதுதான் நினைப்பேன். உங்களுக்கு நீங்க தான் என்ன பேசினாலும் வந்து தொலைகிறீங்க ஒழுங்கா. அதுதான் பிரச்சனை. நான் திருப்பி ரிவைஸ் பண்றேன் கொஞ்சம் மெதுவா. நம்ம ஒரு WAC படி விற்பனை வார பாயிண்ட்ல மேல இருந்து திகதி ஒழுங்குல கொடுக்கல் வாங்கல பார்த்துட்டு வரணும். நம்ம கொள்வனவு விற்பனை அதுகளை பார்த்துட்டு வரும் போது எந்த இடத்துல விற்பனைன்னு ஒரு பாயிண்ட் வருதோ அந்த இடத்துல சராசரிகளை பார்க்கணும். அப்படி பார்த்துட்டு வந்தேன் பாருங்க. மீதியில இருந்து அப்படியே பார்த்துட்டு வந்தேன். பார்த்துட்டு வரைக்கும் 12ஆம் தேதி விற்பனைன்ற ஒரு பாயிண்ட் வந்துச்சு. 400 அலகுகளை வித்திருக்கு. அப்ப இப்ப 400 அலகுகளுக்குன்னா விற்பனை கிரயம் பார்க்கணும்னா முதல்ல விற்பனைன்ற அந்த பாயிண்ட்ல சராசரி விலையை கண்டறியணும். விற்பனைன்ற அந்த பாயிண்ட்ல நான் சராசரி விலை கண்டறியணும்னா
அந்த பாயிண்ட்ல எனக்கு இருக்க இருப்பிட மொத்த பண பெறுமதி தெரியணும். அது எப்படி பாக்குறது? ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பிரைஸ்ல இருக்கும். இப்ப 500 அலைகள் 20 ரூபா அப்படி இருக்குன்னா 10,000, 300 அலைகள் 24 ரூபா அப்படி இருக்குன்னா 7,100 அப்படி பார்த்துட்டு மொத்த தொகையை எடுக்கணும். அப்ப மொத்த பெறுமதி எவ்வளவு? 17,200. அப்படி மொத்த பெறுமதி எடுத்துட்டு இந்த மொத்த பெறுமதி எத்தனை அலைகளுக்கு பார்த்தோம்? 500 அலைகளுக்கு 300 அலைகளுக்கும். அப்ப எத்தனை அலைகளுக்கு? 800 அலைகளுக்கு தான் இந்த மொத்த பெறுமதி பார்த்தோம். அப்ப அந்த மொத்த பெறுமதி 800 பிரிச்சீங்கன்னா வந்துடும் சராசரி விலை. அதுதான் 21.5. அப்ப கவனமா அந்த 400 தர 21.5ன்னு கிரைய விலையை நீங்க அந்த பக்கம் போய் இட்டுட்டு கவனமா எங்கேயால வரணும். இந்த விஷயத்த அடுத்ததுக்கு போகும்போது ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு 12ஆம் தேதி பிறகு இருக்கிறது மீதி எவ்வளவுன்னு போடணும். 12ஆம் தேதிக்கு பிறகு உங்கள்கிட்ட இருக்கு இருப்பிட மீதி எவ்வளவுன்னு போடணும். எவ்வளவு மீதி இருக்கு? 800 அலகு இருந்துச்சு, அதுல 400 வித்துட்டீங்கன்னா 400 அலகு மீதி இருக்கு. அதை போட்டுட்டு கடைசியா விட்ட சராசரி விலையிலேயே அதையும் கிரைய விலை இட்டுறணும். எவ்வளவு? 21.5 படி. அப்ப 400 அலகு கடைசி இட்ட சராசரி விலைப்படி இருக்குன்றத மீதியை மார்க் பண்ணிடணும். இப்ப 12ஆம் தேதிக்கு பிறகு அப்படி மார்க் பண்ணிட்டீங்கன்னா 12ஆம் தேதிக்கு மேல இருக்கிறதுல, அதாவது 12ஆம் தேதியோட சேர்த்து மேல இருக்கிறதெல்லாம் இனிமே கணக்கு இல்லை. இனிமே இந்த 12ஆம் தேதிக்கு பிறகு உள்ளதுல இருந்து புதுசா ஸ்டார்ட் ஆகும். அப்படி ஸ்டார்ட் ஆகி மீதியில இருந்து வந்துட்டு இருந்தீங்களா இருந்தா திருப்பி 25ஆம் தேதி விற்பனைன்ற ஒரு பாயிண்ட் வருது. விற்பனைன்ற பாயிண்ட் வந்தா என்ன செய்யணும்? சராசரி விலை பார்க்கணும். அப்ப விற்பனைன்ற பாயிண்ட்ல சராசரி விலை பார்க்கணும்னா மொத்த பண பெறுமதி தெரியணும். அதுக்கு என்ன செய்யறது? நம்ம கடைசியா பார்த்து வச்ச மீதியை பெருக்கணும். அது 8,200. அப்புறம் கொள்வனவு வந்திருந்தா அதை பெருக்கணும் 7,500. இன்னொரு கொள்வனவு இருந்தா அதையும் பெருக்கணும். அப்ப இதுல இல்லையே, அப்ப அதோட விட்டுட்டு மொத்த பெறுமதி எடுத்தா 16,100. அந்த மொத்த பெறுமதி என்ன செய்யணும்? சராசரி விலை பார்க்க அந்த 16,100 எத்தனை அலகுன்னு பார்க்கணும். இதுக்கு 400க்கும் 300க்கும். அப்ப 700 பிரிச்சா 23தான் அடுத்த சராசரி விலை. அப்ப அதை கவனமா எத்தனை அலகை வித்திருக்கோமோ அந்த கிரைய விலை இட்டுட்டு அதுக்கப்புறம் 25ஆம் தேதி விற்பனைக்கு பிறகு எத்தனை அலகு மிச்சம் இருக்குன்னு பாருங்க. எத்தனை அலகு மிச்சம் இருக்கு? 700 அலகுகள்ல 300 அலகு வித்துட்டீங்கன்னா 400 அலகு 25ஆம் தேதிக்கு பிறகு மிச்சம் இருக்கு. கவனமா 25ஆம் தேதிக்கு பிறகு இருக்க அந்த மிச்சத்தை 400 அலகுகள்னு மார்க் பண்ணிட்டு அது எந்த சராசரி விலையில இருக்கு? கடைசியா இட்ட நான் 23 படி அதுன்னு மார்க் பண்ணிடணும். அப்புறம் திருப்பி விற்பனை வந்தா இதே ரொட்டேஷன்ல போகும். அப்படி விற்பனை எப்ப வராம போகுதோ அப்பதான் இறுதி இருப்ப கணிப்பிடலாம். இந்த இடத்துல விற்பனை வராதனால 400 படி 23 400 அலகுகள் 23 படி இருந்த 9,200. அப்புறம் நீங்க கொள்வனவு செஞ்ச 200 அலகுகள் 26 படி 5,200 தான் நீங்க கடைசியா வாங்கினது. இதுக்கப்புறம் திருப்பி விற்பனை ஒன்று வந்துருந்துச்சுன்னா சராசரி விலை பார்த்துருப்பீங்க. அப்படி ஒண்ணு வராதனால நீங்க சராசரி விலைன்னு செய்யல, பார்க்கல, அப்படியே இறுதி இருப்ப போட்டு விட்டு. ஏன்னா இதுக்கு பிறகு விற்பனை ஒண்ணு வரலையே, அப்ப இந்த 400 இந்த 200 அலகுகளுக்கு தான் நீங்க இறுதி இருப்பா கருதணும். இதோடய உங்களோட விற்பனை கிரையை கணக்கிட்டு முடிஞ்சு. விலங்குது அழகா திருவிழிக்கு விளையா செஞ்சிருந்தீங்க. அதான் 2 தரம் சொன்னேன். விளங்கிச்சாலும் சொல்லுங்க பாப்போம். விலங்காட்டி எதுனா சொல்லுங்க. கணிக்க அழகா விளங்கிட்டு எல்லாம். அப்ப இப்ப சரியா செஞ்சு அனுப்புங்க பாப்போம். மத்த சரி, ஓகே, அது பிரச்சனை. சரி, அடுத்த 3வது செஞ்சு அனுப்புங்க பாப்போம். கணிக்க திருவிழி பங்குடைமை எக்ஸாம் நேற்று எப்படி இருந்துச்சு? எனக்கு திருத்தல எனக்கு கொஞ்சம் டைம் எடுத்தாங்க. சொல்லிட்டு உங்களுக்கு அந்த பிரைஸ் எல்லாம் வச்சு போஸ்டர் எல்லாம் போட்டு ஒண்ணுமே செய்ய மாட்டேன். ஒண்ணும் செய்யல. நான் பிளான் பண்ண மாதிரி அது நடக்கல. ஏன்னா நான் 20-25 பேர் இருக்கும் போது நான் அதை பிளான் பண்ணேன். பட் அதுக்கப்புறம் ஆட்கள் குறைஞ்சிச்சு. அதுக்கப்புறம் எக்ஸாம் வர ஆட்களோட வீதம் குறைஞ்சிச்சு. ஸோ அது காம்படிஷன் இல்லை. அப்படி ஒரு காம்படிஷன் எல்லாம் வைக்கல அது. ஸோ மார்க்ஸ் எடுக்கிறவங்களுக்கு என்கரேஜபிள். பட் ப்ரைஸ் கிவிங் ப்ரைஸ் எல்லாம் கொடுக்குறவங்க தான் ஆனால் வைக்கல. அது நிறைய கவுண்ட் இல்லை. ஒரு 4-5 பேருக்குள்ள வச்சு 3 பேருக்குள்ள வச்சுட்டு எக்ஸாம அப்படி நம்ம வைக்கல அது. அதர்வைஸ் நீங்க எக்ஸாமுக்கு அட்டன் பண்ணுங்க. மற்றவர்களுக்கு நான் ஒன்றும் செய்ய முடியல. ஆன்லைன்ல வேலை அவங்க சொல்லி பேச்சு கேட்கறாங்க இல்லை, அவங்களோட விருப்பம் இல்லை. ஸோ அதுதான் சொல்றேன், ஒன்றும் செய்யலை. வெரி சரி.
கொஞ்சம் பிளவு நீங்க திருவி பார்ப்போம் இருங்க. இவங்க போட்டிருந்தா அவங்கள ஆசிரியர் வாட்ஸ்அப்புக்கு போட வேணாம்னு அங்கத்தான் போட்டிருக்கா. ஓகே, திருவிழிக்கு தான் என்ன குழம்பு தினவரங்கள்ல பார்ப்போம். கொஞ்சம் திருப்பி சொல்லி தருவேன். மூன்றாவது முதலாம் தேதி முதலாம் மாசம் மீதி அலகுகள் 100 இருக்கு. 8 ரூபா படி. 2 உண்டு. கொள்வனவு 400 அலகு இருக்கு. 10 ரூபா படி. 5 உண்டு. வளங்கள் 100 இருக்கு. விக்கிறீங்க அது சரி. 10ஆம் தேதி கொள்வனவு 200 அலகுகள் 12 ரூபா படி. 15ஆம் தேதி திருப்பி வழங்குறீங்க 500 அலகுகள் சரியா. திருப்பி 18ஆம் தேதி கொள்வனவு 300 அலகுகள் 15 ரூபா படி கொள்வனவு சரியா. திருப்பி 31ஆம் தேதி வளங்கள் அதாவது விற்பனை 150 அலகுகள். கவனமா இருப்போம். இப்ப பார்ப்போம். இப்ப விற்பனைக்கு தான் காணணும். எத்தனை அலகுகளுக்கு சும்மா அதை பார்ப்போம். 100 அலகு முதல் விச்சிருக்கீங்க, அப்புறம் 500 அலகுகள், அப்புறம் 150 அலகுகள். அப்ப மொத்தமா 750 அலகுகளுக்கு தான் நீங்க விற்பனைக்கு பார்க்க போறீங்க. ஆனா இது எஃப்ஏஎஃப் அப்படி மாதிரி பார்த்துட்டு இருக்கேலாது. திகதி ஒழுங்குல நாங்க வரணும். எப்ப விற்பனைன்ற பாயிண்ட் வருதோ அப்ப அந்த இடத்துல என்ன சராசரி விலை இருக்கோ அந்த சராசரி விலை தான் என்ன செய்யணும், அந்த குறித்த விற்பனைக்கு நீங்க கிரைய விலை இடணும். அப்ப மீதி வருது, அடுத்தது கொள்வனவு, அடுத்தது என்னது வளங்கள். அப்ப இந்த பாயிண்ட்ல தான் என்ன செய்யணும், நீங்க நிப்பாட்டணும். நிப்பாட்டிட்டு என்ன செய்யணும், அந்த பாயிண்ட்ல சராசரி விலை என்னன்னு பார்க்கணும். அதாவது 5ஆம் தேதி தான் விற்பனைனா 5ஆம் தேதி சராசரி விலை என்னன்னு பார்க்கணும்னு சொல்றேன். டேட் மூலமா உங்களுக்கு விளங்கப்படுத்துறேன். 5ஆம் தேதி விற்பனைன்னு ஒரு விஷயம் முத வருதுன்னா நீங்க மாசம் ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்கு. 5ஆம் தேதி தான் முத விற்பனை வருதுன்னா ஏற்பாட்டுங்க. அந்த 5ஆம் தேதி உள்ள சராசரி விலை என்னன்னு பார்க்கணும். 5ஆம் தேதி உள்ள சராசரி விலை பார்க்கணும்னா 5ஆம் தேதி உள்ள சராசரி விலை பார்க்கணும்னா 5ஆம் தேதி உங்கள்ட்ட இருக்க இருப்புகள்கிட்ட மொத்த பெறுமதி என்னன்னு எடுக்கணும். 5ஆம் தேதி உங்கள்ட்ட இருக்க இருப்புகள் தான் மொத்த பெறுமதி என்னன்னு எடுக்கணும். எப்படி எடுக்கிறது, 100 படி 8 இருக்குன்னா எவ்வளவு 800. 400 10 படினா 4000. அப்ப மொத்தம் எவ்வளவு உங்கள்ட்ட இருக்கு, 4800 மொத்த பெறுமதி. எப்படி பார்த்தேன், ஒவ்வொன்றும் ஒரு பிரைஸ்ல இருக்குன்னா நான் அந்தந்த அலகுகளால பிரிக்கிறேன். மீதி 100 அலகுகள் 8 ரூபா படி இருக்குன்னா 800 ரூபாய்க்கு இருக்கு. 400 அலகுகள் 10 ரூபா படி இருக்குன்னா 4000 ரூபாய்க்கு இருக்கு. அப்ப 5ஆம் தேதி மொத்தமா எவ்வளவு பெறுமதியான இருப்புகள் இருக்கு, 4800. 4800 பெறுமதியான இருப்புகள் இருக்கு. இப்ப இந்த 4800 பெறுமதியான இருப்புகள் இருக்குன்னு எடுத்த பிறகு அது எத்தனை அலகுகளுக்கு இருக்கு, 500 அலகுகள் இருக்கு. அப்ப உங்களோட 5ஆம் தேதி உங்கள்ட்ட 500 அலகுகள் எவ்வளவு பெறுமதியில இருக்கு, 4800 பெறுமதியில இருக்கு. அப்ப இப்ப எப்படி சராசரிகளை பாக்குறேன்னா 4800 500 பெருங்க எவ்வளவு 9.6. அப்ப இதுதான் 9.6ன்றதுதான் சராசரி விலை. அப்ப கவனமா தக்கணும், அந்த 100 அலகுகள் விற்பனைய இல்ல 100 அலகுகள் விற்பனைய 9.6 கிரைய விலை இட்டுருங்க.
9.6 கிரைய விலை இட்டுருங்க. 9.6 கிரைய விலை இட்டுருங்க. சரியா? இட்டு கவனமா இங்க வந்தீங்கன்னா 5ஆம் தேதிக்கு பிறகு நீங்க அடுத்ததுக்கு போகும் போது 5ஆம் தேதிக்கு பிறகு ஸ்டெப் வைக்கும் போது 5ஆம் தேதியிலுக்கு பிறகு இருந்து உங்கள்ட்ட எவ்வளவு மீதி அளவுகள் மிச்சம் இருக்கு, மிச்சமா எவ்வளவு மீதி இருக்குன்னு பாருங்க. எவ்வளவு மீதி அளவுகள் இருக்கு? 500 அலகு இருந்துச்சு, அதுல 100 அலகை வித்துட்டோம்னா 400 அலகு மிச்சமா இருக்கா? அத கவனமா 400 அலகு மிச்சம்ன்றத போட்டுருங்க. 5ஆம் தேதிக்கு பிறகு 400 அலகு மிச்சம்ன்றத போட்டுட்டு அது எந்த விலையில மிச்சம் இருக்குன்றத கவனமா யோசிங்க. கடைசியா நீங்கிட்ட சராசரி விலையை தான் போடணும். அந்த 9.6 போட்டுட்டு இனி புதுசா திருப்பி இந்த மீதியில இருந்து தான் நீங்க ஸ்டார்ட் பண்ணுவீங்க. மேல உள்ளத மறந்துடுவீங்க. இது வரைக்கும் விளங்குதா சராசரி என்னது திருவிழிக்கு? இது வரைக்கும் விளங்குதா திருவிழிக்கு? நான் வார புள்ளையில கவனிச்சு படிப்பிப்பேன். ரெக்கார்டிங்ல பாக்குறாரு விளங்கப்படுத்துறேன், சொல்றேன். வராட்டி நான் ஒன்னும் செய்யல. வாராக்கள் எத்தனை தானே பிள்ளை விட்டாலும் நான் கேட்டு படிப்பிப்பேன். வராதவர்களுக்கு நான் ஒன்னும் செய்யல. திருவிழி சொல்லுங்க, இது வரைக்கும் உங்களுக்கு விளங்கிட்டாமா? திருவிழி ஓகே. இப்ப இது வரைக்கும் வந்தீங்கன்னா இருந்தா இப்ப இந்த வரைக்கும் சராசரி விலை இட்டு பொருளுக்கும் வித்த பொருளுக்கும் சராசரி விலை இட்டுட்டீங்க தானே. அடுத்ததுக்கு போகும்போது 5ஆம் தேதிக்கு பிறகு போகும்போது 5ஆம் தேதிக்கு பிறகு எவ்வளவு அலகுகள் மிச்சம் இருக்கு கவனமா பாருங்க. 100 அலகு பிளஸ் 400 அலகு 500 அலகு இருந்துச்சு. 100 அலகு வித்துட்டு எத்தனை அலகு மிச்சம்? 400 அலகு. அப்ப 400 அலகு எவ்வளவு விலையில? 9.6. அப்ப 9840. அதுதான் பெருக்கலாம் வரப்போகுது. அப்ப நீங்க திருப்பி என்ன செய்யணும்னா இப்ப முதல்ல இருந்து தானே ஸ்டார்ட் பண்ணிட்டு வந்தீங்க. இங்க இருந்து தானே ஸ்டார்ட் பண்ணீங்க. அது மாதிரிதான் முதல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ற மாதிரி இங்க இருந்து எப்படி ஃபீலோட ஸ்டார்ட் பண்ணீங்களோ அதே மனசோட இதையும் ஸ்டார்ட் பண்ணுங்க. முதல்ல இருந்து செய்யறோம் அந்த மனசோட. சரியா? நான் என்ன சொல்ல வரேன், முதல்ல இருந்து செய்யறான்ற மனசோட மேல உள்ளதெல்லாம் மறந்துட்டு இங்க இருக்கிறதெல்லாம் இப்படியே மறந்து போட்டுட்டு இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. மீதியில இருந்து 400 அலகு. அப்புறம் கொள்வனவு அடுத்தது வருது இல்ல. 15ஆம் தேதி விற்பனை வருது. அப்ப 15ஆம் தேதி விற்பனை வருதுன்னா 15ஆம் தேதி சராசரி விலை என்னன்னு பாக்குற தருணம் வந்துட்டு அந்த 15ஆம் தேதி விற்கிற 500 அலகுகள் பொருளுக்கு நான் விலையிடணும். ஏன்னா விற்கிறேன் தானே, அதனால விலையிடணும். விலையிடாம விற்க இயலாது, ஏன்னா லாபம் எல்லாம் பார்க்க இயலாது. அப்ப விற்கிறனால விலையிடணும். அதனாலதான் அந்த பாயிண்ட்ல நான் சராசரி விலை பாக்குறோம். விற்கிற அன்றைக்கு சராசரி விலை பார்க்கணும். அதனால அப்ப விற்கிற அன்றைக்கு நான் சராசரி விலை பாக்குறேன். எவ்வளவு? 500 அலகுகளுக்கு பாப்போம். அதுக்கு முதல்ல என்ன செய்யணும்? விற்கிற சராசரி விலைனா பார்க்கணும். அது எப்படி பாக்குறது? விற்கிற என்கிட்ட இருக்க 15ஆம் தேதி விற்கிறேன்னா 15ஆம் தேதி என்கிட்ட இருக்க இருப்புகளின் பெருமதி. அது எப்படி பாக்குறது? கடைசியா 400 அலகு மிச்சம் இருந்துச்சு. எவ்வளவு படி? 9.6 படி. அது 3840. அப்புறம் ஒரு 200 அலகு கொள்வனவு செஞ்சிருக்கேன். அது 2400. திருப்பி எதுவும் கொள்வனவு செஞ்சனா இல்ல. அப்ப என்கிட்ட இருக்க மொத்த பெருமதி 6240. 6240 பெருமதியான இருப்பு இருக்கு. எப்ப? 15ஆம் தேதி. கடைசி 5ஆம் தேதி வித்த 400 அலகு மிச்சத்தோட 10ஆம் தேதி கொள்வனையும் சேர்த்தனா 6240 மொத்த பெருமதியான இருப்பு என்கிட்ட இருக்கு. எப்படி இப்ப சராசரி பாக்குறது? இந்த 6240ன்றது எத்தனை அலகுகளுக்கு? ஆரம்பத்துல கடைசியா மிஞ்சிருந்த 400 அலகுகளுக்கும் கொள்வனவு செஞ்சு 200 அலகுகளுக்கும். அப்ப எத்தனை அலகுகளுக்கு? 600 அலகுகளுக்கு. 600 அலகுகளுக்கு எவ்வளவு? அப்ப 10.4. சராசரி விலை 10.4. சராசரி விலை 10.4. அப்ப அந்த 10.4 சராசரி விலையில இந்த 500 அலகுகளை கிரைய விலை நீங்க இட்டுறோம். 10.4 சராசரி விலை எவ்வளவு? 5200. இப்படி இட்டுட்டீங்கன்னா கவனமா திருப்பி வந்து 15ஆம் தேதி சாமான வித்த பிறகு எத்தனை அலகு மிச்சம் இருக்குன்னு பார்க்கணும். எத்தனை அலகு? 400 அலகு கடைசியா மிஞ்சினது. 200 அலகு வாங்கினீங்க. அப்ப 600 அலகு இருந்துச்சு. இப்ப 500 அலகு என்ன செஞ்சுட்டீங்க? வித்துட்டீங்க. 600 அலகு உங்கள்ட்ட இருந்துச்சு. அதுல 500 அலகு என்ன செஞ்சுட்டீங்க? வித்துட்டீங்க. அப்ப எவ்வளவு மிச்சம் இருக்கு? 100 அலகு மிச்சமா உங்களுக்கு. 100 அலகு இப்ப 15ஆம் தேதிக்கு பிறகு மிச்சமா 100 அலகு இருக்கு. என்ன விலையில? கடைசியா பார்த்த சராசரி விலையில. அது எவ்வளவு? 10.4. அப்ப இங்க சராசரி விலை இட்டுட்டீங்க தானே. இப்ப கடைசியா மிஞ்சின மிச்சத்தையும் போட்டுட்டு திருப்பி என்ன செய்யணும்?
15ஆம் தேதிக்கு மேல உள்ளதெல்லாம் மறந்துடணும். 15ஆம் தேதியோட உள்ளதெல்லாம் மறந்துடணும். இனி 15ஆம் தேதிக்கு பிறகு இந்த மிச்ச மீதியா இருக்க 100 அதுல இருந்தா புது கணக்கு ஸ்டார்ட் ஆகுது. அப்ப முதல்ல இருந்து திருப்பி செய்யற மாதிரி மனசுல நினைச்சு செய்யுங்க. முதல்ல இருந்து செய்றீங்கன்னா அப்படி நினைச்சு மனசுல செய்யுங்க. செஞ்சுட்டு வரும்போது மீதி கொள்வனவு திருப்பி விற்பனை வருது. இந்த பாயிண்ட்ல கடைசியா திருப்பி விற்பனை வருது. 150 அளவு விற்கிறீங்க. விற்பனை வந்தா என்ன செய்யணும்? அந்த பாயிண்ட்ல சராசரிகளை பார்க்கணும். எப்படி பாக்குறது? அது விற்பனை வார பாயிண்ட்ல என்னட்ட இருக்க மொத்த பெறுமதி முதல்ல எடுக்கணும். இருப்புகள் தான் மொத்த பெறுமதி. 31ஆம் தேதி என்னட்ட இருக்க இருப்புகள் தான் மொத்த பெறுமதி. எப்படி எடுப்பேன்? கடைசியா வித்து மிச்சமா 100 அலகுகள் 10.4 சராசரி விலையில இருந்துச்சு. அப்ப 1040 போல 1040 பெறுமதியானது இருந்துச்சு. திருப்பி 300 அலகு கொள்வனவு செஞ்சிருக்கலாம். 4500 இருக்கு. அப்ப மொத்தமா கூட்டல் என்னட்ட 5540 இருப்புகள் காணப்படுது. இப்ப 31ஆம் தேதி இருப்புகளுடனே மொத்த பெறுமதி. இப்ப எப்படி இந்த இடத்துல நான் வீட் பண்ணது? இருப்பிட சராசரி விலை பார்ப்பேன். எத்தனை அலகுகளுக்கு இந்த 5540? 100 + 300 400 அலகுகளுக்கு. அப்ப 5540 400 அலகால பிரிக்கிறேன். 13.85 13.85. சரியா? இப்ப அந்த 13.85 படி இந்த 150 அலகுகளை நான் கிரைய விலை பெறுறேன். ஏன்னா அதுதானே சராசரி விலை. அப்ப 2077.5 போல. சரியா? இப்ப விட்டுட்டு வளமை போலதான் கடைசி அது வித்து முடிஞ்சு 31ஆம் தேதிக்கு பிறகு என்கிட்ட எவ்வளவு மீதி இருக்கும்? கடைசியா 400 அலகு மிச்சம் இருந்துச்சு. 150 அலகு விற்கிறனால 250 அலகு கடலுக்கு பிறகு மிச்சம் இருக்கு. 250 அலகு எந்த கிரைய விலையில? அந்த கடைசியா நான் பார்த்த 13.85 ரூபா படி. எவ்வளவு? இப்ப 3462.5. அதுக்கப்புறம் இந்த விற்பனை வருதா? இல்ல மீதியே போட்டுட்டேன். 31ஆம் தேதி இதுதான் மிச்சம். மீதியே போட்டேன். அப்புறம் இந்த விற்பனை வருதா? இல்ல. அப்ப இனிமே விற்பனை முடிஞ்சு. அப்ப இவ்வளவுதான் விற்பனைக்கிறது. 960, 5200, 2077.5 8237.5 தான் அவங்களோட விற்பனை கிரயம். அப்ப இதுக்கப்புறம் விற்பனை நடக்கலன்னா உங்களோட இறுதி இருப்பு எவ்வளவுன்னு கேட்ட எவ்வளவுன்னு சொல்லுவீங்க? விற்பனை கிரயம் இதுல நான் கணிச்சதுக்கு ரீசன் இல்லை. இப்ப கூட்டின ரீசன் இல்லை. 31ஆம் தேதியோட விற்பனை எல்லாம் முடிஞ்சு. அப்புறம் எந்த ஒரு விற்பனையும் நடக்கலையா? அப்ப கடைசியா மிஞ்சல் அலகுகள் 250 நான் போட்டது என்னது? அதுதான் எந்த இறுதி இருப்பு. இத கடைசியா போட்டதுதான் இறுதி இருப்பு. இறுதி இருப்பு எவ்வளவு அலகுகள்? 250 அலகுகள். அதுக்கப்புறம் எது கொள்வனவு செஞ்சு இல்லையா? கொள்வனவு செஞ்சிருந்தா அந்த தொகையை நாங்க என்ன செய்யலாம்? சேர்க்கலாம். அப்ப கொள்வனவு இல்லாதனால அது 250 மட்டும்தான் வரப்போகுது. என்ன விலையில? 13.85 படி. எவ்வளவு? 3462.5. விளங்குனதா? குட். சரியாதான் செஞ்சிருக்காங்க பிரிவில். இப்ப விளங்கிட்டு. குட் குட். நல்ல புள்ள. அழகா விளங்கிட்டு தானே? அது போதும். சரி. ஓகே. அடுத்தது உங்களுக்கு கணக்கிட்டு கொள்கைகள் ஸ்டார்ட் பண்ணணும். அதை நம்ம அடுத்த கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணணும். எனக்கு இதுல பேரும் டவுட்ஸ் இருந்தா சொல்லுங்க. அடுத்தது புது டாபிக்ன்றதுனால நான் இந்த இடத்துல முடிக்கிறேன். அடுத்தது புது டாபிக். அது அழகா புது டாபிக் அடுத்த நாளைக்கு இல்லையா உங்களுக்கு? புதன்கிழமை கிளாஸ்ல ஸ்டார்ட் பண்ணுவோம். யூகே செட். அப்ப அது நோட்ஸ் தான். அவங்களால நோட்ஸ் கொஞ்சம் எல்லாம் வருது. அதை கதைச்சிட்டு அவங்களால திருப்பி வந்தீங்கன்னா திருப்பி கணக்குக்கு வருவீங்க. நோட்ஸ் அடுத்தது நோட்ஸ் கொஞ்சம் நாளைக்கு போகும். போரிங் இல்லாம கடைசி வந்துட்டு போகும். ஏன்னா அதுலயே நிறைய பாயிண்ட்ஸ் சொல்ல இருக்கு. பிகாஸ்
நோட்ஸும் இப்ப எக்ஸாம் பேப்பர்ஸ்ல வருது. 2024 பேப்பர் எல்லாம் நோட்ஸ், திருப்பி 2025 நோட்ஸ். அதனால உங்களோட பேப்பரை நோட்ஸ் கொஞ்சம் கன்சிடர் பண்ணுவாங்க. அதனால நோட்ஸ்ன்றதுக்கு போரிங் எல்லாம் வராம இருக்காதீங்க. நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்றேன். எனக்கும் போரிங்கா இருந்துச்சு, நோட்ஸ் எல்லாம் போரிங் இல்லை. ஈவன் ஸ்டில் இப்ப டிகிரி படிக்கக்கூடிய நோட்ஸ் எல்லாம் போரிங் தான். பட் இருந்து தான் ஆகணும். சம்திங் இன்ஃபர்மேஷன் நம்ம எடுத்துக்கொள்றதுக்கு, முக்கியமான இன்ஃபர்மேஷன் நம்ம எடுத்துக்கொள்றதுக்கு இருந்து தான் ஆகணும். ஈவன் எனக்கு டிகிரி படிக்கிறேன்னா படிச்சுட்டு இருக்கிறதுல சில நோட்ஸ் படம் வந்து எனக்கு செட் ஆகாது. சில பேருக்கு நோட்ஸ் எழுதுறதுக்கு எனக்கு செட் ஆகாது, தூக்கம் வரும். பட் இது வந்து பார்த்துட்டு தான் இருந்து தான் ஆகணும். சில முக்கியமான பாயிண்ட்ஸை நம்ம மனசுல எடுத்துக்கொள்றதுக்காக. சரி, அதனால கட்டாயம் வாங்க. சரி, குட் நைட். ஏதாவது டவுட்ஸ் இருந்தா சொல்லுங்க மேம். ஓகே, தேங்க்யூ, குட் நைட்.